ஆண்டவர் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கும் தேவ வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்க போகிறோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன என்று சொல்லி கவனிக்கும் பொழுது, முக்கியமாக கர்த்தரை நாம் சார்ந்து நாம் வாழ வேண்டிய ஒரு காரியம். அடுத்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து செய்யக்கூடிய காரியங்கள். ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஜெபத்தை நாம் செய்யும் பொழுது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் இல்லையா? உருக்கத்தோடு இல்லையா, உருக்கத்தோடு தேவ சமூகத்தில் நின்று நாம் ஜெபிக்க வேண்டும். மேலாக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும் இல்லையா? இப்படி பல சட்ட திட்டங்களோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க? ஜெபிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எதற்காக நாம் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கையில முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் இருக்கிறோம். ஏன், எதற்காக? இந்த முழந்தாளிலே நாம் இருக்கும் பொழுது என்ன காரியங்கள் நடக்கிறது இல்லையா? முதலாக ஒருவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதை நாம் வேதத்திலே நாம் கவனிக்க போகிறோம். வேத புஸ்தகத்திலிருந்து 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 54 எடுத்து வாசிக்கலாம். சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு ஹல்லேலூயா, தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது இல்லையா? உடன்படிக்கை பெட்டி வைக்கப்படுகிறது. தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்பை அந்த இடத்துல ஆலயத்தின் மூலமாக ஒரு தொடர்பு ஏற்படுத்துகிறது. எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த அதிகாரத்தை நம் வீட்டில் போய் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது. எப்படி சாலமோன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சொல்லி அந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவரும் சாலமோன் பேசுகிற காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். அப்பொழுது இங்கே சாலமோன் சொல்லுகிற காரியத்தை நாம் கவனிக்கும் பொழுது வாசிக்கலாமா? அவன் என்ன செய்யறான்? அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து என்ன செய்யறான்? தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டு இருந்ததை விட்டு எழுந்து என்ன செய்யறாமா? நின்று கொண்டு இஸ்ரவேல் சபை எல்லாம் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோடு சொன்னது. ஹல்லேலூயா. இங்கே சாலமோன் செய்கிற காரியத்தை இந்த அதிகாரத்தை நிறைய எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். நீங்கள் இது வீட்டில் போய் நீங்கள் கவனமாக நிதானமாக நீங்கள் படிக்கும் பொழுது அங்கே என்ன காரணம் நடக்குது என்று சொல்லி கவனிக்க வேண்டும் இல்லையா? இங்கே சொல்லும் பொழுது சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு, தேவனுடைய ஆலயத்திலே அவன் செய்யும் பொழுது ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது அங்கே சொல்லுகிற காரியம் என்னன்னா, இங்கே செய்யப்படும் ஜெபத்திற்கு அவருடைய கண்கள் என்னவா இருக்குதாமா? திறந்த வண்ணமாய் நோக்கி கொண்டிருக்கிறது. செவிகள் என்ன கேட்டுக் கொண்டிருக்கிறது. இவை எல்லாம் இருக்கிறது. அந்த ஆலயத்திலே கர்த்தர் வந்து சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவன் என்ன செய்கிறான்? முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ பாருங்க, தேசத்துல இருக்கிற ஒரு சாலமோன் ஒரு பெரிய ராஜா. அவர் என்ன செய்யறார்? தேவ சமூகத்திலே போய் உட்காரும் பொழுது அவன் என்ன செய்யறான்? ஏனோதானா என்று சொல்லி ஆசீர்வதிப்பதற்காக அல்ல இல்லையா? இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கிறோம்? ஏனோதானோ என்று சொல்லி நின்னுட்டு இல்லையா? சில வேளையில் நம்ம என்ன செய்யறது? ஷூவை கூட என்ன செய்யறது இல்ல, பாதரட்சி கூட கண்டது. தேவ சமூகத்துல முழங்கால் படி போடுனா 1000 யோசனை இருக்குது நமக்கு. ஏன்னு சொன்னா நம்ம தான் கடவுளாய் நடந்து கொள்கிறோம். சில வேளையில் நாம் கடவுளை போல நாம் நடக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை இங்கே கவனிக்க வேண்டும். அந்த இடத்துல சொல்லும்போது பாருங்க, சாலமோன் கர்த்தரை நோக்கி ஜெபத்தை வேண்டுதல் எல்லாம் செய்து முடித்த பின்பு இல்லையா, அவன் எங்க என்ன செய்து கொண்டு முழங்காலிலே நிற்கிறான். ஹல்லேலூயா. முழங்கால் படியில இருக்கிற ஒரு சூழ்நிலை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது
தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும் இல்லையா? தேவனுக்கு முன்பாக நம்ம முழங்கால் படித்து கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் நம்முடைய காரியங்களை சொல்லும் பொழுது கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் காட். எத்தனை விதமான சோர்வுகள் பலவீனங்கள் வந்தாலும் தேவ சமூகத்துல போய் நாம் முழங்கால் படித்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை என்ன செய்வாரு? கேட்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம், இன்னொரு பகுதியை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை முதல்ல இருந்தே வாசிக்கலாம். ஆகாப் மரணம் அடைந்த பின்பு என்ன நடக்குதாமா? ஆகாப் மரணம் அடைந்த பின்பு பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற யாராம? அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலே எங்கேயாம கிராதியின் வழியிலே விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் எங்க போறான் பாருங்க. இங்கே சாலமோன் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதம் வந்து ஆமென் என்று அது முடிகிறது இல்லையா? தேவ சமூகத்திலே சாலமோன் உட்கார்ந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிற எத்தனையோ ஆயிரமான காளைகளையும் மாடுகளையும் பலியிட்டு அங்க என்ன செய்யறான்? ஆடுகளை பலியிட்டு ஆண்டுடைய நாமத்தை அந்த இடத்துல மகிமைப்படுத்துறான். ஆனா இங்கே வாசிக்கும் பொழுது பாருங்க, யாருடைய எக்ரோனின் தேவனாகிய பாகால் செய்வனிடத்தில் போய் விசாரிங்கள் என்று ஆட்களை அனுப்புகிறான். அங்கே கர்த்தர் இல்லை என்று சொல்லி நினைத்துக் கொண்டு அவன் எங்கே செய்கிறானமா? பாகால் செய்வனிடத்தில் போய் எக்ரோனில் இருக்கிற அந்த தெய்வத்திடத்தை நல்லா கவனிக்க வேண்டும். நமக்கு கூட்டம் பெருசு இல்ல, நமக்கு செய்தி தான், கர்த்தருடைய வார்த்தை தான் இங்க முக்கியம் இல்லையா? யாரை நம்ம பார்க்க வந்திருக்கிறோம்? ஆண்டுடைய வார்த்தையை நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, அங்க சொல்ற போய் விசாரிங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். யார் என்று சொன்னா, அகசியாவில் இருக்கிற சமையல் இருந்து அவன் பேசுறான் இல்லையா? அப்ப சொல்ற அந்த அகசியா என்ன செய்யறான்? போய் இன்னொரு அந்நிய தெய்வத்தினிடத்துல போய் நீ என்ன செய்ய? கேளு, நான் வியாதி நீங்கி நான் சுகமடைவனா என்று சொல்லி அங்க கேட்க சொல்லுகிறான். வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதன் திஸ்பியானாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து எங்கேயுமா? சமாரியாவின் ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் செய்வனிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள் என்று சொல்லி நீ போய் கேளு சொல்லி தேவ தூதரை அனுப்புகிறார். அல்லேலூயா. இதேதான் நாகமான் தன்னுடைய வாழ்க்கையில குஷ்ரோகத்தோடு இருக்கும் பொழுது அந்த வேலைக்கார பெண் அடிமையை பிடித்து வந்த அந்த சின்ன பிள்ளை சொல்றான் இல்லையா? இஸ்ரவேல்ல நீங்க போனீங்கன்னா என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும், நீங்க சுகமடைஞ்சிருவீங்க. அவன் சொல்றான், நாகமான் தன்னுடைய வாழ்க்கையில குஷ்ரோகம் நீங்கின உடனே அவன் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அவன் என்ன சொல்ற? இஸ்ரவேலிலே இவரை போல வேறு தேவன் இல்லை என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆனால் இங்கே சொல்லும் பொழுது அகசியா என்ன செய்யறார்? எக்ரோனில் இருக்கிற போய் பாகால் செய்வனிடத்துல போய் நான் வியாதி நீங்கி சுகப்படுவானா என்று சொல்லி அங்கே ஆட்களை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப எலியாவுக்கு என்ன வருகிறது? செய்தி வருகிறது. யாரு? கர்த்தருடைய தூதன் போய் அங்க சொல்றாரு. திஸ்பியனாக எலியாவின் இடத்துல போய் அங்க சொல்றார், நீ போ, இஸ்ரவேல்ல இப்படிப்பட்ட தேவன் இல்லை என்று சொல்லியா நீ என்ன செய்ற? ஓடு, பாகால் கிட்ட ஓடுன்னு சொல்லி அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம், இந்த பகுதியை வாசிக்கலாம். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலில் இருந்து பாரு, அழகா சொல்லுகிறார். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை அப்படியே எலியா போய் பாருங்க. ஒரு தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒன்று வந்துச்சுன்னா அந்த காரியம் நிச்சயமாய் முடியும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை விட்டு சில வேளையில நாம் வெளியே போகும் பொழுது அங்க நமக்கு என்ன ஏற்படுகிறது? மரணம் ஏற்படுகிறது.
இல்லையா? மரணத்தை பார்க்கிறோம். ஆண்டவரை விட்டு வெளியேறும் பொழுது, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது, சில வேளையிலே மரணத்தை காணக்கூடிய ஒரு சூழ்நிலை. நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கிற கிறிஸ்துவை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லி, இல்லையா? கிறிஸ்துவனிடத்திலே, கிறிஸ்துவ வழிபாடிலே, கிறிஸ்துவ வேதாகமத்திலே அநேக குறைகள் இருக்குது என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், காணக்கூடாததை காண்பீர்கள், கேட்கக்கூடாத கடைசி காலம், இல்லையா? மனுஷ அறிவு பெருத்தவனா இருப்பான், அவன் என்னென்ன செய்வான் நமக்கே தெரியாது. அல்லேலூயா. ஆனா நீ வேதத்தை விட்டுறாத, வார்த்தைகளை விட்டுறாத, கர்த்தரை விட்டுறாத, கர்த்தரை மட்டும் பற்றிக்கொள்ளு. ஆண்டவர் பாருங்க, இப்பேற்பட்ட ஒரு உண்மையான ஒரு சம்பவம் நடந்து முடிந்தது. எலியாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தேவ தூதர் போய் நின்று சொல்கிறார், நீ படுத்திருக்கிற கட்டிலில் நீ இறங்க மாட்டாய், அங்கே சாவா என்று சொல்லி. முழங்காலுக்கு இதுக்கு என்ன காரணம் சொல்லி கேட்கிறீங்களா? வாசிக்கலாம். அந்த ஆட்கள் அவனிடத்தில் திரும்பி வந்த போது இப்ப கேட்கிறான், அகசியா கேட்கிறான், நீங்கள் திரும்பி வந்ததுக்கு என்ன காரணம்? அந்த ஆட்கள் சொல்கிறான், அவனிடத்துக்கு திரும்பி வந்த போது நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவர்களிடத்திலே கேட்டான். ராஜா கேட்கிறான், ஏன் போனீங்க? இல்ல எக்ரோன் தேவனிடத்துல போய் பாகால் சேவனிடத்துல போய் நீங்க கேட்டுருவான்னு சொன்னீங்களே, ஏன் போன வேகத்துல திரும்பி வரீங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க சொல்லுகிறார் பாருங்க, வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்தான், யாருன்னு இவங்களுக்கு தெரியல, ஆனா இவனுக்கு தெரியும். யாருக்கு? அகசியாவுக்கு தெரியும். தேவனால் என்ன சொல்லி யெகோவா பிடித்தார், இந்த மனுஷனை யெகோவா பிடித்தார், இல்லையா? அதுக்கு அர்த்தம் அதுதான். அங்கே வாசிக்கும்போது சொல்லுகிறார், அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்து, நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவிடத்தில் திரும்பி போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்று சொல்லி நீ நினைக்கிறாயா? இல்லை, நான் இன்னைக்கு உங்களிடத்தில் கேட்கிறேன், ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? இல்லை என்று ஒரு தீர்மானத்துக்குள்ளா இருக்கிறாயா? இன்னைக்கு அவிசுவாசம், இல்லையா? பலவீனங்கள், சோர்வுகள், மன கஷ்டம், ஒரு வியாதி வந்துச்சுன்னா நம்மளால நிக்க முடியல, ஒரு தேவை அதிகமாயிடுச்சுன்னா நம்மளால நிக்க முடியல, சோர்ந்து போயிடுறோம். ஆண்டவரை விட்டு விலகிறதுக்கு பல வழிகளை தேடிக்கொண்டு ஓடுகிறோம். ஆனால் இங்கே சொல்ல, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்று சொன்னா நீ என்ன செய்ற? நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேவனிடத்திலே போகிறாய். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாவா என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை அவனோடு சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. நீ ஏறின கட்டிலிருந்து நீ இறங்க மாட்ட. இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எலியா இருக்கிறாரு, இல்லையா? நீ அங்க கேட்டிருக்கலாம், இல்லையா? தேவ சமூகத்துல இஸ்ரவேலுக்கு தேவ ஆலயத்துல போய் நீ என்ன செஞ்சிருக்கலாம்? ஜெபித்திருக்கலாம். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார் சாலமோனே, இந்த ஆலயத்திலே ஜெபிக்கப்படும் ஜெபத்துக்கு விண்ணப்பத்துக்கு நான் என்ன செய்வேன்? நிச்சயமா நான் பதில் கொடுப்பேன். நீ என்ன காரியத்துக்காக வந்து நீ ஜெபித்தாலும் அதுக்கு பதில் கொடுப்பேன். ஆனால் இங்க அகசியா என்ன செய்யறான்? ஆட்களை அனுப்பி அங்க பேசுகிறதை நான் பார்க்கிறோம். நீ ஏறின கட்டிலிருந்து நீ இறங்க மாட்டே. இஸ்ரவேல் என்ன தேவன் இல்லையா? அல்லேலூயா. இந்த வானத்தை பூமியை படைத்த கர்த்தர் இன்னைக்கு நம்ம மத்தியிலே ஆசீர்வாதம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. கர்த்தர் கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும், யோபு அதைத்தான் சொல்கிறார், தன்னுடைய வாழ்க்கையை தேவன் எனக்கு கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, அன்னை தெய்வங்கள் எனக்கு வேண்டாம், கர்த்தர் ஒருவர் தான், என்ன சோதனை கொடுத்தாலும் அவர் போதும். ஆமென். அவர் சொல்றார் பாருங்க, வாசிக்கலாம். 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான், இல்லையா? அவங்களுக்கு தெரியாது, ராஜாவுடைய வேலையாட்களுக்கு தெரியாது, இவர் யாருன்னு சொல்லி தெரியாது. ஆனால் அகசியா சொல்றான், அவர் எப்படிப்பட்டவனா இருந்தான். அங்கே சொல்லுகிறார், தகவல் சொல்லுகிறார், அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்னு சொல்லி. அதற்கு அவர்கள், அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன், அகசியா சொல்லுகிறார் பாருங்க, அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியா தான் என்று சொல்லி, அப்போ இவனுக்கு தெரியும் எலியா யார் என்று சொல்லி இவனுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு அடையாளத்தை சொன்ன உடனே அவன் சொல்லி, இவன் திஸ்பியனாகிய எலியா தான், இவன் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி அந்த இடத்துல அவன் ஐடென்டிஃபை பண்றான், இல்லையா? ஆனா இவன் எங்க போறான்? எக்ரோனுக்கு போறான்.
பாகல் பேசும் இடத்துல போய் என்ன செய்யறான்? அங்க போய் அந்நிய தெய்வத்திடத்துல போய் அவன் விசாரிக்கிறான். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான், கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிதான். இன்னைக்கு ஊழிய செய்வங்களை பார்த்தா கேவலமா நினைக்கிறது இல்லையா? இன்னைக்கு என்ன செய்யற, கர்த்தரை விட்டு என்ன செய்யறாங்க, நாள் பார்க்கிறது, நேரம் பார்க்கிறதுலயும் எல்லாவற்றிலும் போய் உட்காருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இங்கே சொல்லுகிற பாருங்க, 9 வாசிக்கும் பொழுது அவனிடத்தில் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். என்னவாமா? மலையின் உச்சியிலே உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றார். அவர் யாரு? ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரர். இப்ப என்ன செய்யற, 50 பேரை அனுப்பி, தலைவனை அனுப்பி என்ன செய்யறாரு, நீ இறங்கி வா, ராஜா உன்னை என்ன செய்யறாரு, கூப்பிடுறாருன்னு சொல்லி அதிகாரத்தை அங்க பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அதிகாரத்தை முதல் 50 பேருடைய தலைவன் அங்க போய் நிற்கும் பொழுது அகசியோட அந்த ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்கள் போய் அங்க என்ன செய்யறாங்க, நீ வா, ராஜா உன்னை கூப்பிடுறாருன்னு சொல்லி அங்க கட்டளையை கொடுக்கிறாங்க. வாசிக்கும் போது அவர் சொல்கிறார் பாருங்க, பாருங்க, எலியாவுக்கு கோபம் வருது. அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்றாரு, நான் தேவனுடைய மனுஷனானால் என்ன சொல்றாரு, அக்கினி வானத்திலிருந்து இறங்கி. சூப்பர். எலியாவுக்கும் அக்கினிக்கு பயங்கர ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா? பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் உட்கார்ந்து அத்திசந்தி மத்தியான வேளையில என்ன செஞ்சுட்டாங்க, எங்க கடவுள் தான் பெருசு பெருசுன்னு சொல்லும் போதெல்லாம் இவர் அமைதியா இருந்து கிண்டல் அடிச்சாரு இல்லையா? அவன் அலுவலாய் போயிருப்பான், ஒருவேளை தூங்கினாலும் தூங்கிப்பான், ஒருவேளை பிரயாணம் போயிருந்தாலும் பிரயாணம் போயிருப்பான் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது நான் பார்க்கிறோம். ஆனால் அவன் சொன்னான், இஸ்ரவேலின் தேவனே, 12 கோத்திரத்தின் தேவனே என்று சொல்லி அந்த கற்களை வைத்து கர்த்தாவை இறங்கும், கர்த்தாவை கேட்டலும் என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி வந்து என்ன செஞ்சது, காலைகளின் மரக்கட்டிலின் கற்களின் தண்ணீரை நக்கி போட்டது. இங்கே வாசிக்கும் பொழுது அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரை பட்சிக்க கடவுது என்றான். உடனே ரைட் நவ், அடுத்த நாள் இல்ல, அடுத்த வாரம் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு பாருங்க. நான் இப்போ சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு நீ கனம் பண்ணலனா அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஊழியக்காரன் ஏனோதான்னு சொல்லி இந்த ஊழியம் கர்த்தரால் வந்தது. ஆண்டவர் ஒருத்தருக்கு ஊழியத்தை கையில கொடுக்கலன்னா யாராலும் அது செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ஊழியத்தை தொடங்கினாங்க, இனி யாருமே காணும். ஆமென். பிரைஸ் காட். இங்க சொல்ற, நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆனால், நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆனால், அங்கே சொல்லும்போது பாருங்க, 5 பேரின் பட்சிக்கு கடவுள் என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்து, தலைவனையும் அவனோடு கூட வந்த 50 பேரையும் என்ன செஞ்சது, பட்சித்து போட்டது. ஹல்லேலூயா. அப்ப தீர்க்கதரிசியுடைய வார்த்தை கர்த்தர் எப்படி கனம் செய்கிறான் பாருங்க. ஊழியக்காரருடைய வார்த்தை எப்படி கர்த்தர் கனம் செய்கிறான் சொல்லி பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்ன, நம்ம எடுத்தது காரியங்கள் இது அல்ல, நம் உலகால் படித்துவதற்காக நாம் தொடங்கினது. ஆனால் இது எதற்காக என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். வாசிக்கலாம். மறுபடியும் அவனிடத்துல வேறு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, இப்ப வேற வார்த்தை வந்து, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார் என்றான். இப்ப மறுபடியும் 50 பேர் செத்து போயிட்டாங்க. வானத்திலிருந்து அக்கினி வந்து என்ன போட்டுச்சு, பட்சித்து போட்டுச்சு. இப்ப மறுபடியும் என்ன செய்யறாங்க, மறுபடியும் ஒரு தலைவனையும் 50 பேரையும் அனுப்புகிறாரு ராஜா. அந்த இடத்துல போனோடனே அங்க சொல்லுகிறாரு, அங்க இருக்கவர் சொல்றான், தலைவன் சொல்லுகிறார், ராஜா உன்னை என்ன செய்யறாரு, சீக்கிரமாய் வர சொல்லுகிறார். கட்டளை இடுகிறாங்க. அந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசிக்கு கட்டளை கொடுக்கும் பொழுது அங்க நடக்கிற காரியத்தை கவனிக்க வேண்டும். வாசிங்க. என்னவாமா? எலியா மீண்டுமாய் சொல்லி அவருக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷன். இங்க
இங்க சொல்லுகிறார் பாரு, நான் கர்த்தருடைய மகனானால், நான் ஆண்டவருடைய பிள்ளையானால் சரி, நீ சொல்ல வேண்டும், நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொன்னா இது நடக்கும், நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னா இது நடக்கும், நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு இது நடக்கும் 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 நீ சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நான் கேட்கிறேன் ஆண்டவரே, வியாதிப்படுகிறோம், பலவீனப்படுகிறோம் ஆண்டவரே, லாசரு உயிரோடு கூட எழுப்பினது நீங்க தான் ஆண்டவரே. இல்லையா? மரித்த லாசரு உயிரோடு கூட எழுப்பினது நீங்க தான் ஆண்டவரே. சிறுபினை எழுப்பினது நீங்க தான் ஆண்டவரே. வாலிபனை தொட்டு பாடையோடு கூட எழுப்பினது நீங்க தான் ஆண்டவரே. அப்ப அந்த ஆண்டவர் தான் என்னுடைய ஆண்டவர். அவரை தான் நான் நேசிக்கிறேன், அவரை தான் நான் வணங்குறேன். எனக்கு என்று ஒரு கொடுக்கப்பட்ட ஞானம், ஞாபகம் உண்டு, ஞானம் உண்டு. ஆண்டவரே, எனக்கு என்று ஆண்டவர் ஒரு பெரிய தெய்வம் இருக்கிறார். ஆண்டவரே, அவருடைய நாமத்தை தான் நான் வணங்கி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, ஒருவேளை நான் தவறு செய்திருக்கலாம், ஆனால் கர்த்தரை விட்டு நான் என்ன செய்யவில்லை, போகவில்லை. மீண்டும் அவர் சொல்றார், எலியாவுக்கு பிரதியுத்தரமான தேவனுடைய மனுஷனானால் அக்னி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரை பட்சிக்க கடவுள் என்றால், உடனே யாருடைய அக்னி? மேலிருந்து முதல்ல அக்னி வந்துச்சு, இப்ப தேவனுடைய அக்னியை இறங்கி வருகிறது. அல்லேலூயா. வேண்டிக் கொள்ள உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவன் யார் என்று சொன்னா, நீ அவரை தேவனாய் நீ வைத்திருக்க வேண்டும், அவரை நீ தகப்பனாய் வைத்திருக்க வேண்டும், அவரை நீ பிள்ளையாக, நீ அவருக்கு பிள்ளையா இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நீ சொல்ல வேண்டும், இவர் என்னுடைய தேவன், இவர் என்னுடைய தேவன் என்று சொல்லி நீ சொல்லும் பொழுது, அங்கே சொல்லும் பொழுது அழகா சொல்லு, உடனே தேவனுடைய அக்னி வானத்திலிருந்து இறங்கி, எது என்ன வார்த்தைக்காக? நான் தேவனுடைய மனுஷனானால். அல்லேலூயா. அப்ப நீ எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும்? பரிசுத்தமா இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமானவனா இருக்க வேண்டும், தேவனை அறிகிற அறிவில இருக்க வேண்டும். தன் துன்மார்க்கத்தை அழிந்து போவான். ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவிலை நாம் வளரும் பொழுது, அவருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நான் தேவனுடைய மனுஷனை நான் ஆகி. அல்லேலூயா. அவர் சொல்கிறார் பாருங்க, அக்னி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் போனாங்க? 102 பேர் போயிட்டாங்க. தலைவன் ஒருத்தர் இருந்தா இல்லையா? 50 பேரும் அவனுக்கு ஒரு தலைவர். அல்லேலூயா. 50 கரிக்கட்டை ஆயிடுச்சு ஒரு நிமிஷத்துல. அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சா நம்ம சர்வ வல்லமையுள்ள தேவன் வேற மாதிரியான ஆண்டவர். அதனாலதான் ஒரு ஊழியக்காரர் ஊழித்து விட்டு வெளியே போறேன்னு சொல்லும் பொழுது, இந்த ஆண்டவர் பட்சிக்கிற ஆண்டவர், தண்டிக்கிற ஆண்டவர். பழைய ஏற்பாடுல கர்த்தர் தான், அவரு தான் இயேசு. புதிய ஏற்பாடுல வந்தா இவர் வேற மாதிரி பேசுறாரு, பழைய ஏற்பாடுல வேற மாதிரி பேசுறான்னு சொல்லி நான் இந்த ஊழியத்தை விட்டு நான் வெளியேறேன்னு சொல்லி 10-20 வருஷமா வேலை செஞ்சவங்க ஓடி போறாங்க. ஆனா நீ வேதத்தை உண்மையா படிச்சிருந்தீங்கன்னா, ரட்சிப்பின் அனுபவத்தை நீ பெற்றிருந்தா, பரிசுத்தாவின் வல்லமை நீ பெற்றிருந்தா, ஆவியானவருக்கு விடுதலை கொடுத்திருப்பார். அல்லேலூயா. ஆமென். நீ கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அது கசப்பாய் தோணுகிறது இல்லையா? ஆனா நீங்க வாசிக்குமா? அவர் சொல்லுகிறார், திரும்ப வாசிக்கலாமே. இப்ப என்ன நடக்கிறது என்று கவனிக்க வேண்டும். திரும்பவும் முதல் 2 3ஆம் தரத்தில் நடக்கும் பொழுது, திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவரை அனுப்பினான். பாருங்க எப்படி பியூட்டிஃபுல்லா மாறுது பாருங்க. அங்க ஒரு வரலாறை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறுது. முதல்ல 50 பேர் வந்தாங்க, அதுக்கு தலைவன் வந்தாங்க, எல்லா வானத்துல அக்னி வந்து முடிச்சு போட்டது. அல்லேலூயா. என்னன்னு சொன்ன, சீக்கிரமா வா, ஆண்டவர் கூப்பிடு, ராஜா அவனை கூப்பிடுறாருன்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டாங்க. ஆனா இங்க திரும்ப 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் பாருங்க புத்தி உள்ளவனாய் மாறி போனான். அல்லேலூயா. ஆமென். நம்மள மாதிரி நம்ம என்ன செய்யறோம், சில வேளையில ஆண்டவரை வித்து போறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஆனா இவன் பாருங்க பயங்கரமான ஒரு தலைவன் இல்லையா? போனவங்க எல்லாம் கரிக்கட்டை ஆயிட்டாங்க. ஆனா நான் அப்படி இல்லை, நான் வேற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவன் சொல்ற, திரும்ப 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவன் 50 சேவரை அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் அந்த மலை மேல ஏறி வந்த பொழுது, எலியாவுக்கு முன்பாக அவன் முழங்கால் படியிட்டு, அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அவனை வேண்டிக் கொள்கிறான். முழங்கால் படியிட்டாலே தாழ்த்திட்டான். என்ன செய்யறான்? எந்த ஒரு பெருமையும் கிடையாது, எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. 50 பேரை கூட்டிட்டு வந்த ராஜாவுடைய சேனையில நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆணவத்தை அவன் காட்டவே இல்லை. ஒரே ஒரு காரியத்தை அவன் செய்யறான். என்ன காரியம் தெரியுமா அவன் செஞ்ச காரியம்? ஒரு காரியம் தான். ராஜாக்கு முன்னாடி அவன் என்ன செய்யறாங்க, எலியாவுக்கு முன்னாடி அவன் என்ன செய்யறான், முழங்கால் படி இடுகிறான். அல்லேலூயா. ஒரு முழங்கால் படி இடும் பொழுது பாருங்க,
என்ன அழகா சொல்ல பாருங்க, முன்பாக முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு தேவனுடைய மனுஷனை. இப்ப என்ன சொல்ற பாருங்க வார்த்தை, அப்படியே மாறி போக, தேவனுடைய மனுஷனே. இவ்வளவு நேரம் யார் சொல்லிட்டு இருந்தா? எலியா சொல்லிட்டு இருந்தா, நான் தேவனுடைய மனுஷனானா, நான் தேவனுடைய மனுஷனானா வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும் என்று சொல்லி. ஆனா இந்த மூணாவது ராஜா வந்து முழங்கால் படிட்டு சொல்றாரு. முழங்கால் படி இட்டவனே சொல்ற, நீ தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. எப்படி பாருங்க, எவ்வளவு ஒரு தாழ்மை. ஊழியக்காரருக்கு முன்பாக, தீர்க்கதரிசிக்கு முன்பாக அப்படி தாழ்த்துகிற ஒரு சூழ்நிலை. ஆமென். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துல பின்னாடி இருக்கவங்க சொல்லி 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் ஃபுல்லா. அப்ப அங்க சொல்லும் பொழுது பாருங்க, வாசிக்கலாம். திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவன் அவனுடைய 50 சேவகரை அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்த போது எலியாவுக்கு முழங்கால் படிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேருடைய பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாக இருப்பதாக. அல்லேலூயா. அவன் சொல்றா பாருங்க, முழங்கால் படியிட்டு வானத்திலிருந்து முழங்கால் படிக்கு என்னென்ன வேல்யூ பாருங்க. வானத்திலிருந்து அந்த அக்கினி வந்து பட்சித்து போடாதபடி அந்த ஒரு முழங்கால் காரியங்கள் செய்யணும். அல்லேலூயா. அப்போ முதல்ல 50 பேரு, 2வது 50 பேரு, 3வது 50 பேரு தலைவன் போய் முழங்கால் படியிடுகிறான். இன்னைக்கு ஒருவேளை நம்ம வாழ்க்கையில சாபங்கள் இருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம், ஆசீர்வாதம் வராமல் இருக்கலாம். ஐஸ்வர்யம் கனமும் கர்த்தரால் வருகிறது. நீ அப்பா கிட்ட போய் சொல்லு. சாலமோன் தன்னுடைய வாழ்க்கை தேவ ஆலயத்திலே போய் உட்கார்ந்து அவன் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நின்று எல்லாரையும் ஆசீர்வதித்தா. கைகளை உயர்த்தி, அல்லேலூயா, கைகளை உயர்த்தி முழங்கால் படியிட்டு எழுந்து ஆசீர்வாதத்தை அவன் வைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாதி செய்தி முடித்த உடனே நம்முடைய சபைக்கு வருகிற அத்தனை பேர் கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்லுவோம். சரி, வாசிக்கலாம். இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவரவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாக இருப்பதாக. இப்போதும் உம்முடைய பிராணன் என்னுடைய பார்வைக்கு அருமையாக இருப்பதாக. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. ஒரே ஒரு முழங்கால் படிங்க. வானத்திலிருந்து அக்கினி வரல, ஸ்டாப் ஆயிடுச்சு. அவன் சொன்னான், உம்முடைய பார்வையில எங்களுடைய ஜீவன் ஆண்டவரே. ஐயோ, அவன் கெஞ்சிறான், கதறான். அருமையா இருக்கட்டும், 50 பேர் வந்திருக்கிறோம், எங்களை குன்றாதீங்க. அந்த ஒரே ஒரு முழங்கால் படி. அல்லேலூயா. அந்த 50 பேருடைய தலைவன் ஒரு முழங்கால் படியிட்டு, அந்த 50 பேர் ஒரு முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் நின்று எலியாவுக்கு முன்பாக அவன் கேட்கும் பொழுது, தாழ்மைப்படும் போது, இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை நீ சொல்லி நீ உட்காரும் பொழுது, முழங்கால் படியிடும் பொழுது உன் தேவைகளை கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார். இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்று சொல்ல, நீ எக்ரோனில் இருக்கிற தேவனுக்கு முன்பாக பாகல் சேவனிடத்தில் போய் நின்றாய். அல்லேலூயா. 50ல 102 பேரை அடிச்சு போட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் யாருன்னு சொல்லி உனக்கு இன்னும் தெரியாது. எத்தனை விதமான பிரச்சனை வந்தாலும் நீ கலங்கி போகாது, சோர்ந்து போகாது. வீட்டுக்குள்ள சாத்தான் வருவான். ஏன் தெரியுமா? வீடு கர்த்தருடையது. வீடு யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தர் தான் வீட்டை கட்டுகிறார். மனைவியை கொடுத்தவர் யாரு? கணவனை கொடுத்தது யாரு? பிள்ளைகளை கொடுத்தது யாரு? ஆண்டவர் கொடுத்திருக்கார். அதை எப்படியாவது அவன் வயிறு எரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அல்லேலூயா. ஆனா நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த ராஜா அடுப்பும்போது அகசியா அந்த தேசத்துல எக்ரோனுடைய தேவனுக்கு முன்பாக போய் இருக்கும் பொழுது எலியாவினிடத்துல தேவன் வந்து தேவ தூதன் வந்து பேசி, நீ போகாத, இங்கடி போய் சொல்வது, அவன் ஏறி இந்த படுக்கையில் அவன் சாவான் என்று சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டு அவ்வளவு பெரிய காரியங்கள் செய்திருக்கோம். நம்ம இதை படிச்சிருக்கோம் இல்லையா? ஆனா முழங்கால் படியிடும் பொழுது ஆண்டவர் உனக்கு வருகிற சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இன்னைக்கு நீ விசுவாசி, அப்பா கிட்ட சொல்லு, டாடி எவ்வளவு பக்கத்தில் நெருக்கப்பட்டால் நான் ஒடுங்கி போக மாட்டேன். நான் அதனாலதான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள தொடப்பத்தை வைங்கன்னு சொல்றேன். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்தா வீட்டுக்குள்ள தொடப்பத்தை வைங்க. அந்த பிரச்சனை வந்த உடனே அதை காலி பண்ண பழகுங்க. எப்பொழுதுமே நான் சொல்லுகிறேன்,
என்ன சொல், ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு தீர்வு வந்துருச்சு, ஒரு காரியம் நடந்துருச்சு, இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை கூட நீ டிராவல் பண்ணாத. நான் எப்பொழுதுமே சொல்லி கொடுக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பிரச்சனை கிட்ட போய் நீ பேசி பழகு. என் ஆண்டவருக்கு பார்த்துக்கொள்ள, நீ வெளியே போ, நீ உனக்கு சொல்ல முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முழங்கால் படியிடும் பொழுது இப்பேற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்து கொடுக்கிற தேவனாக. அல்லேலூயா. எஸ்ராவின் புத்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 9:5 ஒரே ஒரு வாசனம் மட்டும்தான். 600 பக்கம், 600 600 9:5. அந்திமணி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்துக்கொண்ட வஸ்திரத்தோடும் ஆ, சால்வையோடும் ஆ, முழங்காற்படியிட்டு ஆ, என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து என் கைகளை என் கர்த்தருக்கு நேராக விரித்து, என் தேவனே, ஆ, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க ஆ, வெட்கி கலங்குகிறேன். ஆ, எங்கள் அக்கிரமங்கள் ஆ, எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று. ஆ, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து எங்கள் குற்றம் வான பரியந்த வரைக்கும் வளர்ந்திருக்கிறது. growing இல்லையா, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்படியாமா, ஒரு மரத்தை போல, ஒரு கொடியை போல, ஒரு செடியை போல, எப்படியாமா வான மண்டலத்து மேல வரைக்கும், வானத்து வரைக்கும் நம்முடைய குற்றங்கள் என்ன செய்யணும், பெருகிக்கிட்டே இருக்குதாமா. அல்லேலூயா, பெருகிக்கிட்டே இருக்குது. நல்லா கவனிக்க இந்த வசனத்தை நீ நல்லா. என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனுக்கு முன்பாக, தேவனாக உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். ஏன் தெரியுமா? ஏன் அவர் சொல்றாரு பாருங்க, எங்க அக்கிரமங்கள் தலைக்கு மேலாக பெருகிச்சு, எங்கள் குற்றங்கள் வான பரியந்தம் வளர்ந்து போயிடுச்சு. அப்ப என்ன செய்யறா பாருங்க, அதுக்கு முன்னாடி அவர் முழங்கால் படியிட்டு என்ன செய்யறாரு, முழங்கால் படியிட்டு அந்த அறிக்கையை அவன் செய்யறான். என் வாழ்க்கையில கந்தையா இருக்கு, என் நீதி நியாயங்கள் எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கு. ஆனா நான் என்ன செய்யட்டும்? அப்போ ஆண்டவர் சமூகத்துல போய் வானப்பறிந்த வரைக்கும் வளர்ந்து இருக்குது, எங்கள் அக்கிரமம் தலைக்கு மேலாக இருக்கிறது. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? எதுக்குதான் முழங்கால் படிக்கணும்? அல்லேலூயா. எதுக்கு முழங்கால் படிக்கணும்? கணவன் மனைவி கையை பிடிங்கன்னு சொல்லி எத்தனையோ வர சொல்றோம், இன்னும் நான் குலைச்சிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? காலையில் கூட செய்தியா கொடுக்க மாட்டேன் இல்லையா? நாய் போல நம்முடைய சில வேளையில குலைக்கிற ஒரு சூழ்நிலையில மாறி போகிறோம். என்ன செய்யறோம், என்ன சொல்றோம்னே நமக்கு தெரியல. மூஞ்சி எல்லாம் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மாறி மாறி விகாரப்படுது. ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா சும்மா பயங்கரமா பதறாதீங்க, ஒண்ணுமே நடக்காது. கர்த்தர் வீட்டோட தலைவனா இருந்தா, நீங்க சொன்னபடி எலியா கிட்ட முன்னாடி போய் ராஜாக்கெல்லாம் சொன்னாங்க. எலியாவும் சொல்றாரு, தேவன் அவர் என்னுடைய தேவனானால் வானத்திலிருந்து அக்கினி வரட்டும், உன்னுடைய தேவனானால் அவர் சமாதானத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைப்பார். அல்லேலூயா. எத்தனை பிரச்சனை, எத்தனை அவமானம் வந்தா நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா வீடா நீ வச்சுக்கணும். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்காமா, முழங்கால் படித்து என் கைகளை என் தேவனுக்கு முன்பாக நேராக விரித்தேன். எதனால? அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் கிழித்து கொண்டு, என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் பெருகி இருக்குது, வளர்ந்து போயிருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பாவம் எப்படி இருக்கிறது இன்னைக்கு இல்லையா? அப்ப இந்த பாவம் நம்மை விட்டு போகணும்னு சொன்னா முழங்கால் படியிட வேண்டும். நம்மை தாழ்த்த வேண்டும். நம்மை தாழ்த்தும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளை என்ன செய்யறோம்னா ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கான். ஒரு தேவ மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். தானியேல் புத்தகத்தை எடுங்கள. தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3 வாசிக்கலாம். 1038 பக்கம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 1038 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். யாரு இந்த தானியேல்? அல்லேலூயா. ஒரு அடிமையாக கொண்டு வந்தப்பட்டவன், ராஜாவுடைய ஆகாரத்தை வெறுத்தவன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இல்லையா, இவர்கள் மத்தியில இருந்தவர் இல்லையா. நான் ராஜாவுக்கு கொடுக்கிற ஆகாரத்தை நான் உட்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி வெறும் தானியத்தை பருப்பு வகையை அவன் சாப்பிட்டவன் இல்லையா. வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நின்றவன், வைராக்கியம் நின்ற ஆண்டவருக்காக இவர்கள் எல்லாம் நின்றவர்கள். இங்கே நடக்கும் பொழுது தானியேலை பார்த்து
பொறாமை கொண்ட ஜனங்கள் ஒரு சூதை அங்க ஏற்படுத்துறாங்க. எப்படியாவது தந்திரத்தை கொடுத்து என்ன செஞ்சிடணும், தானியேல் எப்படியாவது முடிச்சு கட்டிடணும். அந்த பதவியில இருந்து எடுத்துட்டு நாங்க வந்துடுவோம், நீ வந்தரலாம் சொல்லுகிற ஒரு சூழ்நிலை அங்க வரும்போது பாருங்க. இப்படி இருக்க தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனா இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையினால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் என்ன செய்யறாரு? தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியுடைய வல்லமை உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா, ஒரு விசேஷித்த ஆவியின் வல்லமை உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா, ஆண்டவர் இல்ல யார் இருந்தாலும் சரி உன்னை உயர்த்தணும்னு நினைப்பாரு. ராஜாவே நினைக்கிறான்னு சொன்னா கர்த்தர் உன்னை கைவிட்டுருவாரா? அல்லேலூயா, கைவிட மாட்டார். அதனால அவர் சொல்றாரு பாருங்க, அவர் என்ன சொல்றார்? ராஜா நினைத்தார் தானியேலை எப்படியாவது மேல கொண்டு நிறுத்தின்னு சொல்லி நினைச்சாரு. ஆனா இங்க நடந்தது வாசிக்கலாம், வாசிங்க சீக்கிரம் 4 வாசிங்க. இப்ப என்ன செய்றாங்க? தானியேலை எப்படியாவது குற்றம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி முகாந்திரம் தேடினார்கள். ஆனால் ஒரு முகாந்திரத்தையும் தானியேலத்துல ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அல்லேலூயா, அவன் ஜெபிக்கிறவன். அல்லேலூயா, ஒருவேளை 2 வேளை 3 வேளை அவன் ஜெபிக்கிறவனா இருக்கான். ஒரு குற்றத்தை அவனால, அத்தனை பேர் இருக்காங்க ராஜ்யத்துல இல்லையா, ஒருத்தரால என்ன செய்ய முடியல, குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ராஜாவே அவருடைய என்ன செய்யணும், உயர்த்தணும்னு நினைக்கிறார். அப்ப கர்த்தர் கை விட்டுருவாரா? வாசிக்கலாமா? 6 வாசிங்க, 6 வாசிங்க. பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவிடத்திலே போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்று வாழ்க, எவனாகிலும் என்ன சொல்றாரு பாருங்க, எங்க கண்டுபிடிக்கலாம் பாருங்க. தரியு ராஜாவே, எவனாவது 30 நாள் வரைக்கும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் என்ன சொல்றாங்க பாருங்க, அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான பத்திரத்தை நீ என்ன செஞ்சிரு, செய்ய வேண்டும். தாக்கீஸை நீ போட்டுருங்க, அதிகாரத்தை சொல்லிருங்க, சட்டத்திட்டத்தை ஏற்றிருங்க. இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லிட்டாங்க. மினிட் பாஸ் பண்ணியாச்சு. என்னது? தானியேலுக்கு மினிட் பாஸ் பண்ணியாச்சு. 30 நாள் வரைக்கும் யார் உங்களை தவிர வேற யாரையும் வணங்கவும் சேவிக்கவும் கூடாது. எப்படி குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் 9 வாசிங்க, 9 வாசிங்க. அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தார். அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சிட்டாரு. ராஜா வச்சிட்டாரு, வேற வழி இல்ல. உண்மை தவிர வேற யாரும் வணங்க கூடாதுன்னு சொன்ன உடனே வேற வழி இல்லாம கையெழுத்து வச்சிட்டாரு. வாசிங்க. தானியேலோ வென்றார் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுதிலும் நீயும் நானும் என்ன செய்வோம்? இல்லையா? ஆதார் கார்டு இல்லைன்னா ஒண்ணு நீ செத்து போயிருவேன்னு சொன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம், பிதாவே எனக்கு நீங்க வேண்டாம், இல்லையா? எனக்கு ரேஷன் அரிசி இருந்தா கூட போதும், நான் சாப்பிட்டு எப்படியாவது பொழைச்சி நான் வாழ்ந்துருவேன், இல்லையா? இததான் சொல்லுவோம். ஆனால் இங்கே ராஜா தரியு கையெழுத்து இட்டாச்சுன்னு தெரிஞ்சும் என்னை கொண்டு போய் சிங்கத்துல போடுவாங்கன்னு சொல்லிட்டும் ராஜா தானே இவனை உயர்த்தணும்னு நினைக்கிறார். இவரும் ஒரு ஸ்தானத்துல தான் இருக்காரு. என்ன தாக்கீசு பிறப்பிக்கப்பட்டதுன்னு அவனுக்கு தெரியும், தானியேலுக்கு தெரியும். அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகாணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, அல்லேலூயா, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எலியாவுக்கு முன்பாக 50 பேர் வந்து முழங்கால் படிட்டுன்னு அக்கினி நின்று போனது. இவங்க சொல்றா இல்லையா, 3 வேளை தான் முன்னிருந்த நிலைமை எப்படி கொண்டு போய் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சிங்க கெபியில போடணும். நல்லா தெரியும் தானியேலுக்கு. தெரிஞ்சு இருந்தும் பாருங்க, எருசலேமுக்கு நேரா போய் நின்னு இந்த தேவன் தான் என்னுடைய தேவன், இல்லையா?
அவருக்கு முன்பாக நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி முழங்கால் படியிட்டு எந்த உபத்திரம் வந்தாலும் நம்ம எதை விடக்கூடாதுன்னு சொன்னா இந்த ஜெபத்தை விடக்கூடாது. உட்கார்ந்து தூக்கத்தை சாத்தான் கெடுத்துட்டானோ உடனே என்ன தெரியுமா செய்யுது, அப்படி இப்படி திரும்புறது அப்படி திரும்புது. ஒரு ட்ரில் செஞ்சிருந்தா எக்ஸசைஸ் பண்ணியிருந்தா கூட நல்லா உடம்பு வந்திருக்கும். ஆனா பெட்லயே உட்கார்ந்து ஒரு ட்ரில் செய்வாங்க பாருங்க இல்லையா, இப்படி திரும்பி படுக்கிறது அப்படி திரும்பி படுக்கிறது, இப்படி உருள்றது அப்படி பிறல்றது. அதுக்கு 10 நிமிஷம் எந்திரிச்சு உட்கார்ந்து ஆண்டவரே இப்படி விட்டு சாத்தான வந்து என் காரியத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறான், அவனை தலைமையில 4 போட்டு அடிச்சு துரத்துங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் துரத்தி விட்டுருவான். அதை விட்டுட்டு உள்ள பெட்லயே உட்கார்ந்து எக்ஸசைஸ் பண்றாரு. ஆமாவா இல்லையா? அது ஆண்டவருக்கு அருவருப்பு. பாருங்க, அவனுக்கு தாக்கீசு பிறக்கப்பட்டது. நம்ம சாதாரணமா தானியேல் என்றோம். ஆனால் அவர் என்ன செய்கிறார் பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு தேவ மனுஷன், விசேஷித்த ஆவி உடையவர். அவர் நினைச்சிருந்தா என்ன வேணா செய்திருக்க முடியும். ஆனால் அவர் என்ன செய்ய, அமைதியா இருந்து போய் பலகாணிகளை திறந்திருக்கிற அந்த தேசத்தை பார்த்து அவர் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? முழங்கால் படியிடும் பொழுதுதான் அங்க அற்புதமே நடக்கும், அதிசயம் நடக்கும். நீ நினைக்கிற இந்த முழங்காலுக்கு என்னடா அப்படி இருக்குது, அல்லேலூயா. இல்லையா, ஆண்டவர் நேர காலை இப்படிதான் வச்சிருப்பாரு, கையை இப்படிதான் வச்சிருப்பாரு இல்லையா. நீ எடுக்கிறனா எல்லாத்தையும் இப்படிதான் எடுக்கும் இல்லையா. ஆனா இப்படி எடுக்கிறதுக்கு வளைஞ்சி இல்லையா, பெண்டாயி ஆண்டவர் சமுதிர முழங்கால் படியிட்டு உட்கார்ந்து தாழ்த்துறதுக்கு ஒரு சூழ்நிலை கர்த்தர் கொடுத்திருக்காரு. அப்ப அவர் சொல்ற பாருங்க, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நம்முடைய வாயை பாருங்க, அப்பதான் ஃபெவிக்விக்கை விட பயங்கரமான குயிக்கெல்லாம் போட்டு ஒட்டி வச்சு ஒரு பிரச்சனை வந்த உடனே வாயை திறக்கவே முடியாது இல்லையா. ஸ்தோத்திரம் வராது, ஜெபம் வராது, என்ன செய்யணும்னே தெரியாது. பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் போய் நம்ம பிரச்சனையை சொல்லிட்டு வந்துருவோம். அல்லேலூயா. எல்லா பிரச்சனையும் அங்க போன் பண்ணி இங்க போன் பண்ணி அது இது 2 நிமிஷம் நம்மளோட காரியங்களை பொறுத்து இருக்க முடியாது. அப்பவே அள்ளி தூவி விதைச்சிட்டு வந்துடும். ஆனா அங்க ஒண்ணுமே நடக்காது. அவன் தூற்றுவான்னு தெரிஞ்சும் என்ன செய்வேன், அங்க போய் பேசுவான். ஆனா இவரு பாருங்க, ஒரு தாக்கீசு பெறப்பட்டுச்சு உடனே கவலைப்பட, அழகா போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி. எத்தனை பேரோட வாயில ஸ்தோத்திரம் இருக்கு இல்லையா? துதிக்க முடியுதா? காலையில நீ யோசனை வரு, ஸ்தோத்திரம் பண்ண முடியுதா? துதிக்க முடிச்சா? வாயை திறக்க முடிச்சா? முடியலையே. எவ்வளவு இன்னைக்கு யாரெல்லாம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி 1 2 3 4 5 6 இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முன்பாக உன்னுடைய காரியம் வெற்றி அடைய வேண்டும் இல்லையா. நீ தாழ்த்தும் பொழுது, உன்னை நீ தாழ்த்தி ஆண்டவரிடத்துல பேசும் பொழுது, என்ன வான பரியந்த இருந்த எவ்வளவு அக்கிரமம் இருந்தாலும் அதை கர்த்தர் மன்னிப்பார். இங்க சொல்லும் பொழுது பாருங்க, அதுல வாசிக்கலாம், 16 வாசிக்கலாம். 16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து சிங்கங்களின் கெபியிலே என்ன செஞ்சாங்க? போட்டார்கள். நோக்கி ராஜா சொல்லிட்டு போறாரு, என்ன தெரியுமா? தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறவன், நிச்சயமா அவங்களோட விசேஷித்த ஆவியானவர் இருக்கிறார், நிச்சயமா அவனுக்கு விடுதலை கிடைக்கும் சொல்லி ஒரு புற மனுஷன் வந்து அவர் சொல்றாரு. ஆனா நம்மளை பார்த்து யாராவது சொல்லுவாங்களா? நீ ஆராதிக்கிற தேவனை தப்பு வைக்க வரவன, ஏன்னா நம்மளை ஆராதிக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, வாக்குத்தத்தம் பண்ணி ஆண்டவர் நம்மளை கூட்டிட்டு வந்தாரு. எகிப்துல அடிமையா இருக்கும்போது நீ ஆராதிக்கதான் நீ வரணும்னு சொல்லி ஆண்டவனை கூட்டிட்டு வந்தாரு. தன்னுடைய ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து அற்புதங்களை அதிசயங்களை செய்துதான் என்னை ஆராதிக்க இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்புன்னு சொல்லி சொன்னார் இல்லையா. எத்தனையோ தலையீட்டுகளை கொன்று குவித்து பார்வோட சேனை முறியடித்து அடைச்சிட்டு வந்தாரு ஆராதிப்பதற்காக. ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் சொல்லுங்க? போனை பார்க்கறதுக்கு நமக்கு டைம் சரி இல்ல, 24 hours இல்லையா. ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறோம்? முழங்கால் படிட்டு அப்பா கிட்ட பேசி பாருங்க, சும்மா ஐ லவ் யூ டாடின்னு சொல்லி பாருங்க, அப்படியே அழுந்துருவார், சரண்டர் ஆயிருவார். ஆண்டவர் அப்பேற்பட்ட ஆண்டவர், உங்களுக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நீ வந்து நின்று பாருங்க, முழங்கால் படிட்டு பாருங்க. வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை, குடும்பத்துல ஒரு பிரச்சனை, நம்ம முழங்கால் பண்ணிட்டு அரைக்கதவை தாளிட்டு, டாடி நீங்க தானே சொன்னீங்க, வாக்குத்தத்தங்களை சொல்லி அற்புதங்களை சொல்லி நீ ஜெபம் பண்ணி பாரு, அப்படியே 2 நிமிஷத்துல இமை பொழுதுல நான் உன்னை கைவிட்டேன் நீ நினைச்சியா? ஆனா உருக்கமான இரக்கத்தினால உன்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் என்னுடையது, உன்னுடைய, நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, அதன் அடுத்த வசனத்தை வாசிக்கும். அங்க சொல்றாரு 24 வாசிக்கலாம். தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷன், தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷனோ வென்றா ராஜா கொண்டு வர சொன்னார். ராஜா கொண்டு வர சொன்னார்.
இப்போ தானியேலை குகையில இருந்து என்ன செஞ்சுட்டாங்க, எடுத்துட்டாங்க. அதுல சொல்லும்போது சொல்றாரு, ராஜா இந்த வார்த்தையை கேட்டபோது தன்னை மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படி அவர் பேர்ல எப்படியாச்சும் வகை தேடினாரு. ஆனா முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ராஜா காலையில எந்திரிச்சு ஓடி வராரு, தானியேலை பார்க்க வேண்டிய சிங்க கபில வரும்போது வந்தாரு. அவர் சொல்றாரு 21 வாசிக்கும் பொழுது, அங்கே சொல்லும் பொழுது வாசிக்கம்மா. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. எதுக்காக அவர் இந்த வாழ்க்கைன்னு சொன்னார்னா, மேல் வசனம் சொல்றாரு, ராஜா கெபில் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, ராஜா கூப்பிட்டாரு. நல்லா கவனிக்கணும். தரியு ராஜா வந்து கூப்பிடுறாரு, தானியேலே சொல்லி. ஏன் கூப்பிடுங்க? இருங்க. எதுக்கு கூப்பிடுங்க? ஜீவனுள்ள தேவன். அவர்தான் சிங்கத்துக்குள்ள போயிட்டாரு, செத்து போயிருப்பாரு. அவருதான் முன்னாலே சொல்லிட்டு அவரு சொல்றாரு, இவரு உன்னை ஆண்டவர் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பி வைக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்கத்துடைய வாயை கட்ட ஆண்டவர் நல்ல முடியும். உன் வீட்டுக்குள்ள சிங்கம் போயிட்டே இருக்கா, நீ பயப்படாத. வீட்டுக்குள்ள சிங்கம் கெர்ச்சிக்கிற சிங்கம் போகுதுன்னு நீ பயப்படாத. இல்லையா? வீட்டுக்குள்ள கெர்ச்சிக்கிற சிங்கம் உட்கார்ந்துதான் இருக்கும். ஆமென். அது உனக்கு சொந்தக்காரர். நீ கை கொடுக்கிற வரைக்கும். கை கொடுக்கலன்னா அது உனக்கு விரோதம். போயிட்டே இருக்கும். எவனை விழுங்கலாம்னு சொல்லி உன் வீட்டுக்குள்ளதான் இருக்கும். வகை தேடிட்டு இருப்பான். நீ என்னென்ன செய்யற, உட்காரது, எந்திரிக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் மட்டும் பார்க்குவான்னு நினைச்சாரு. அவனும் பார்த்துட்டு இருப்பான். எங்க உன்னை பிடிக்கணும், எந்த வழியில உன்னை பிடிக்கணும்னு சொல்லி அவன் வகை தேடிட்டு இருப்பான். அப்ப சொல்றாரு பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. சாட்சி சொல்றது யாரு? ஒரு ராஜா, தரியு ராஜா வந்து சொல்ற, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். தானியேலை கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு, அப்பொழுது தானியேலே, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. எதனால இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்ததுன்னா, தானியேல் மீண்டுமாய் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி முழங்கால் படியிட்டு கர்த்தரை அவன் ஆராதித்தார். ஹல்லேலூயா. 24 வாசிக்கும் பொழுது, தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷனோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் இப்ப விட்டு வைக்கல, சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். குடும்பத்தை மொத்த குடும்பத்தை என்ன செய்யறான், அள்ளி தூக்கிடுவாங்க. ஒருத்தனை விட்டு வைக்காதீங்க. இல்லையா? இந்த காலத்துல இருந்துச்சுன்னா சும்மா வண்டியில கொண்டு இருப்பாங்க. இல்லையா? போட்டு எல்லாம் ஒரு பேக் மியூசிக் எல்லாம் போட்டு பயங்கரமா இருந்திருக்கும். ஆனா என்ன செய்யறான், எல்லாத்தையும் தூக்கிடுவான். எவன் எல்லாம் தானியேலுக்கு விரோதமா பேசுனா அவனை பேர் கூட்டிட்டு வா. எதனால கூட்டிட்டு வர சொன்னாரு? தானியேலுடைய ஜெபம், அவனுடைய முழங்கால். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவரிடத்துல பேசுகிற நேரம் காலம் கர்த்தர் அவருக்கு துணையா இருந்தார். அவர் சொல்கிறார் பாரு, மனுஷனோ வேண்டா ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே, அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன் தானியேலோ வென்றார். உள்ளே போய் உலாவி கொண்டு சிங்கத்தினிடத்திலே பேசி அறிவை சொல்லி புகட்டி வந்துட்டார் வெளியே. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், அடியிலே சேரும் முன்பாகவே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி அவருடைய எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. ஹல்லேலூயா. அவருடைய ஜெபம், தானுடைய ஒரே ஒரு ஜெபம். நீ வீட்டுக்குள்ள நினைக்கல, இந்த ஜெபம் என்ன நடக்குமா நடக்காது. நிறைவானவர் இருக்கிறார். வசனம் வார்த்தை பொய் பேசாது. இந்த வேதம் பொய் பேசுற நம்ம இல்ல, ஆண்டவர் தோற்றுவார். ஹல்லேலூயா. என்ன நான் தவறு செய்யும் பொழுது என்னை நரகத்துக்கு போட வேண்டும் என்று கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா ஆண்டவர் அப்படி விட்டுருவாரா? இல்ல விடுவாரா? அவர் சொன்ன வசனமாச்சு. அவரை தேடும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது ஆண்டவர் உனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். சிங்கம் எல்லாம் ஒரு காரியம் அல்ல. ஆண்டவர் சொன்ன அவங்கள பாருங்க, சேர்றதுக்கு முன்னாடி அவங்க எலும்புகள் எல்லாம் நொறுக்கப்பட்டது. தானுடைய எலும்புகளோ இன்னும் ஔஷதமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ முழங்கால் படியிடும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி உன்னால ஜெயிக்க முடியும் என்று கர்த்தர் சொல்கிறதை நாம் அறிக்கிற மத்தேயு எழுதின புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கலாம். மத்தேயு எழுதின புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். 14 இருந்து வாசிக்கலாம். மத்தேயு 17 14 இருந்து வாசிக்கலாம். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன்
ஒரு மனுஷன் அவனிடத்திலே வந்து அவன் அவன் முன்பாக முன்பாக முழங்கால் படியிட்டு, நீ நினைக்கிற வியாதி கண்ணு தெரிய மாட்டேங்குது, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, என்ன நானும் புலம்பிட்டு பொண்டாட்டி நானும் புலம்புறோம், இப்படி அப்படி என்ன பண்றது, ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்றது அழகா ஜெபம் நடக்கும் பொழுது சத்துரு என்ன செய்யறான், பலவீனத்தை கொடுக்கிறான் இல்லையா, பலவீனத்தை கொடுக்கிறான். சாத்தான் வந்து என்ன செய்யறான், ஒரு 18 வருஷமா இருந்த அந்த கூனியுடைய வாழ்க்கையில என்ன செய்யறான், கட்டி வைக்கிறான், அவளை நிமிர முடியாதபடி. அங்க ஜெப அழைத்தாலும் எல்லாமே இருந்தாங்க, ஆனாலும் அவங்களுக்கு என்ன செய்யல, விசுவாசம் அவங்களை கட்டி வச்சிருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. அந்த கூனி கிட்ட சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இத்தனை வருஷமா அவனை கட்டி வைத்திருக்க அந்த பிசாசுடைய கட்டிலை நான் அவிழ்க்கிறேன்னு சொன்ன அவன் நிமிர்ந்து இருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டி, ஏதோ சாத்தான் நம்மளை என்ன செய்யறான், வியாதியை கொடுத்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. வியாதியை கொடுத்து நம்முடைய பணங்களை விரயமாக்கி கொண்டிருக்கிறான், விசுவாசத்தை கெடுத்துட்டு இருக்கிறான். கர்த்தர் மேல விசுவாசம் இல்ல, நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு நான் ஆண்டவரோட முழுசா அதான் கேட்டேன், என்ன ஆண்டவரே 4 நாளா மரித்த லாசருவை உன்னால உயிரோட எடுக்க முடிச்சீங்களே, இந்த ஆண்டவர் எங்க போயிட்டீங்க? ஒருவேளை என் மேல பிரியமா இல்லாமல் இருக்கிறீங்களா? ஒருவேளை நான் செய்த தவறுனால நீங்க கோபத்தோடு இருக்கிறீங்களா? இவ்வளவு அற்புதம் செய்த என்னோட ஆண்டவரை நான் அல்லவா சாட்சி சொல்ல வேண்டும், என் கர்த்தருக்கு நான் தானே சாட்சியா இருக்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய வியாதி, என்னுடைய சாபங்கள் என்னை விட்டு எப்பொழுது போகும்? நீ கேட்டியா? நம்ம கேட்கிறோமா? இல்லையே. வைத்தியம் வேணும் கண்டிப்பா இல்லையா, பிணியாளிக்கு வைத்தியம் தேவையா? ஆனால் இங்க சொல்லும்போது பாருங்க, அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உங்களுடைய சீஷர்களிடத்தில் கொண்டு போன, அவனை சொஸ்தமாக்க அவனால முடியல, போயிட்டு என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஜீசஸ் வாஸ் இல்லையா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அழகா பேசுற. இப்ப அவரு பேசுறது நடக்கும், நீ நானும் பேசுறது நடக்காது. ஏன்னா துதித்தலும் சபித்தலும் நம்முடைய வாயில இருக்குது. விசுவாசம் இல்ல, நம்பிக்கை இல்ல, எல்லாத்தையும் தொலைச்சு போட்டு தேவைக்காக கர்த்தரை வச்சிருக்கிறோம். வேணும்னா ஊருகா, வேண்டாம்னா தூக்கி வீசிடுவோம். ஆனா இங்கே சொல்லும் பொழுது இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, இந்த விசுவாசத்தை நம்ம தொலைச்சு போடுகிறோம். இந்த விசுவாசம் நமக்கு வேணும், இந்த நம்பிக்கை வேணும். ஆண்டவரே, என்னோட அவிசுவாசம் என்னை விட்டு எடுத்து போடுங்க, நீங்குமான ஆண்டவரே என்னை நீக்கி போடுங்க ஆண்டவரே. இந்த விசுவாசம் தான் எனக்கு வேணும், அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தவங்க தான் அந்த சீஷர்கள், அவங்களுக்கே விசுவாசம் இல்லை. ஆனா நானும் நீ அப்படி இருக்க கூடாது. தேவ சமூகத்துல விசுவாசத்தோடு கூட கர்த்தரை பற்றி நம்பிக்கையோடு கூட இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் சொல்றா பாருங்க, பிரதியுத்தரமாக, விசுவாசத்துல மாறுபடுற சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன். ஆனா நான் தான் உங்க கூட இருக்கணுமா? உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கு, உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இயேசுவின் நாமத்தினால, வெள்ளியும் என்னிடத்தில் பொன்னும் என்னிடத்தில், நான் சொன்னாங்க இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லுகிறேன். நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். எப்பொழுது 5 அப்பம் 2 மீனை எடுத்து சோதனை பண்ணி 5000 பேர் கொடுத்தது நீங்க தான் ஆண்டவர், நீங்க தான் ஆண்டவர். நீங்க எங்க போயிட்டீங்க? இப்ப இல்லையா? நீங்க அன்னைய தெய்வங்களுக்கு முன்பாக இல்லையா வணங்கி சேவிக்கிற அவருக்கு மேன்மை கொடுத்து கொண்டு அந்த தெய்வத்துக்கு முன்பாக என்னுடைய ஜீவன தேவன் அல்லவா பெரியவர், அவரால்தான் முடியும், அவர்தான் செய்ய முடியும். அவர் சொல்றாரு பாருங்க, அழகா சொல்கிறார் பாருங்க, உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேனோ, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன். ஆண்டவர் கோபப்படுறாரு, ஏன்பா உனக்கு விசுவாசம் இல்லையா? ஏன் உனக்கு விசுவாசம் இல்லையா? ஊழி செய்கிறத பார்த்துதான் கர்த்தர் கேட்கிறாரு. அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். உன்னுடைய பிரச்சனையை கர்த்தரிடத்தில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்துல பேசு. அல்லேலூயா. நீ முழங்கால் படியிடாம ஆண்டவரிடத்துல பேசினா இப்படிதான் சீஷர்களை போல நீ என்ன செய்யும்? அவிசுவாசத்தோட தான் இருக்கணும். கர்த்தர் வந்து உனக்கிட்ட கேட்பாரு, ஏன் உனக்கு விசுவாசம் இல்லையா? அற்ப விசுவாசியே இல்லையா? எது வரைக்கும் நான் உங்க கூட இருக்கேன், எது வரைக்கும் பொறுமையா இருப்பேன் நான்? ஆண்டவர் இந்த கேள்வி கேட்பாரு. கொண்டு போய் பிரச்சனை அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. அல்லேலூயா. அதனால அவர் சொல்ற, கர்த்தர் மேல நீ என்ன செய்ய? உன் பாரத்தை
வைத்து விடு. அதனால அழகா சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர் நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நீங்க தானே டாடி சொன்னீங்க, நீங்க எங்க போயிட்டீங்களா? காணாம போயிட்டீங்களா? எலியாவை போல நான் சொல்லணுமா? என் ஆண்டவர் வேலைக்கு போயிட்டாரு, ஒருவேளை எங்க ஆண்டவர் தூங்கினாரு, ஒருவேளை ஆபீஸா இருப்பாரு, நான் கேட்க முடியுமா? இல்ல இல்ல இல்ல, என் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் போய் ஆண்டவருக்கு முன்பாக நின்று முழங்கால் படிட்டு என் மகனை சுத்தமாக்க யாராலும் முடியல, நெருப்புல தண்ணியில போய் விழுந்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்ல, என்கிட்ட கூட்டிட்டு வா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் பிரச்சனை அப்பா கிட்ட சொல்லு. நீ சொல்லு, டாடி இந்த பிரச்சனை உங்ககிட்ட வைக்கிறேன். அதனால அந்த பாவத்தில் இருக்கும் போதே ஆண்டவர் சொன்னாரு, வழக்காடுவோம் வாருங்கள், உங்கள் பாவங்கள் சீவென்றால் ரத்தாமர சிவப்பா இருந்தால் வெண்பனியை போல வெண் பச்சையை போல நான் மாற்றுவேன் என்று சொல்லி வழக்காடுக்கு கூப்பிடுகிற தேவன். அவர் சொல்லுகிறார், வாசிங்க அம்மா, தொடர்ந்து வாசிங்க. இயேசு பிசாசை அதட்டினா, உங்க வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கிற அந்த சிங்கத்தை அதட்ட வேற யாராலுமே முடியாது. தானியேல் ஒரு முழங்கால் படியிட்டு அந்த சிங்கத்தின் கெபில இருக்கும்போது அந்த வாய்களை கட்டினவர் கர்த்தர், அதை அதட்டினவர் கர்த்தர். அந்த சிங்கத்தை கர்த்தர் அதட்ட முடியும் என்று சொன்னார். இங்க இருக்கிற சிங்கத்தை அதட்ட கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. பிசாசை அதட்டினவர் ஒரே ஒருத்தர் தான். ஹல்லேலூயா. அதட்டுவார். உங்க வீட்டுக்குள்ள நீ சொல்லு, டாடி நீங்க வாங்க, உள்ளுக்குள்ள ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு, அதை அதட்டி வெளியே துரத்துங்க. ஆமென். துரத்தி அனுப்புவாரு. அப்பாவை கூப்பிடு, வீட்டுக்குள்ள கூப்பிடு, முத்தம் கொடுத்து கூப்பிடு, கட்டி பிடிச்சு கூப்பிடு, இல்லையா? கால்ல விழுந்து கூப்பிடு, டாடி என் வீட்டுக்குள்ள நீங்க இல்லைன்னா இந்த வீட்டுக்குள்ள நான் வாழ மாட்டேன் நீ சொல்லு, இல்லையா? நீங்க இருக்கிற இடத்துல எப்படி என் வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது நீ சொல்லு. எங்க நான் குறை இருக்கிறேன், எங்க வானமண்டலம் வரைக்கும் பிரச்சனை இருக்குது, வளர்ந்து கொண்டிருக்கு, என் அக்கிரமம் தலைக்கு மேல இருக்குதா, எடுத்து போட்டு என் வீட்டுக்குள்ள நீங்க வாங்க நீங்க சொல்லிவாரு. இந்த வாரம் எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்துல போய் பரிசுத்தமா உட்கார்ந்தீங்க? ஹல்லேலூயா. இதுதான் கேள்வி, இதுதான் கேள்வி. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல போய் நான் உட்கார்ந்துட்டேன்னா, சூப்பரா உட்கார்ந்துட்டேன்னா சொல்லணும். அப்ப நீ யாரை ஏமாத்திட்டு இருக்கிற? வஞ்சிக்கிறியா? கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நீ செஞ்சிட்டு இருக்கிறியா? ஆண்டவர் பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறியா? யாரை ஏமாற்றுகிறாய்? இதுக்குதான் இந்த கேள்வி. அப்ப வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நானும் ஒவ்வொரு வாரமா கேட்கிறேன் பாருங்க, எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்துல போய் பரிசுத்தமா ஆராதிச்சு உண்மையா இருந்தீங்க, ஒழுக்கமா இருந்தீங்கன்னா ஒருத்தர் கை தூக்க முடியும். பயமா இருக்குது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். ஹல்லேலூயா. நெருப்புல கொண்டு போய் போடுது, இல்ல தண்ணியில கொண்டு போய் தள்ளுது. இவ்வளவு வேலை ஒரு மனுஷனுக்கு நடந்துச்சு. ஆனா அந்த தகப்பன் போய் என்ன செஞ்சார்? இயேசுக்கு முன்பாக போய் முழங்கால் படித்தார். ஹல்லேலூயா. நீ நினைச்சுக்காத, நீ முழங்கால் படி போட்டா நரகமே அப்படி பாதாளமே அப்படி நடுங்கும், பரலோகமும் சேர்ந்து நடுங்கும். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட வல்லமை இந்த முழங்காலுக்கு இருக்குது. முழங்கால் யுத்தம் சொல்லி நீ சாதாரணமா நினைக்க, ஒரு நிமிஷம் போய் அப்படி முட்டிக்கால் போட்டு அப்படி உட்கார்ந்து பாரு, கர்த்தர் செய்யக்கூடிய காரியம் பயங்கரம், இல்லையா? நீ நினைக்க வேண்டாம் இந்த ஆண்டவர் செய்வாரா, செய்ய மாட்டாரு. செய்யலனா உனக்கு நீ தண்டனை, தப்பு செஞ்ச உனக்கு எப்படி தண்டனையோ அதே போல ஆண்டவருக்கு இருக்கு. ஆமென். ஒன்னா நீ பாவம் செஞ்சிருந்தா மட்டும்தான் அது நடக்காம இருக்கும், இல்லன்னா கர்த்தர் உன்னை கைவிட மாட்டான், செஞ்சு கொடுப்பான். ஆமென். செஞ்சு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் பாருங்க, அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நன்மையான காரியங்கள் செய்கிறார். வாசிக்கலாமா? சாரி, மார்க் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி. இங்க ஒரு சம்பவத்தை நான் பார்க்க போகிறோம். 15:16 வாசிக்கலாம். அப்பொழுது போர் சேவகர் அவரை தேசாதிபதியின் அரண்மனையிலே மாளிகையை கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து, ஆண்டவரை கிண்டல் அடிக்கணும்னா கூட நீ என்ன தெரியுமா செய்யணும்? வாசிங்க வாசிங்க வாசிங்க. சிவப்பான மேலங்கியை அவருக்கு என்ன செஞ்சாங்க? உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவை வாழ்ந்து அவரை வாழ்த்தி, அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு என்ன செஞ்சாங்க? அவரை வணங்கினார்கள். போர் சேவகர் கிண்டல் அடிக்கிறவனா இருந்தா கூட ஆண்டவருக்கு முன்னாடி முழங்கால் படிதான். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? ஹலோ, புரிஞ்சுதா? புரியுது.
ஒரு செவரா இருந்தா கூட ஆண்டவர் அவ்வளவு கேவலப்படுத்தி அவமானப்படுத்துறவங்க கூட முழங்கால் படிக்கிட்டு இருக்காங்க. கேவலப்படுத்தி ஆண்டவரை கேவலப்படுத்துகிறவங்க கூட முழங்கால் படிக்கிட்டு வாழ்க்கை என்று சொல்லி சொல்லும் பொழுது உன்னை வாழ்த்தி உன்னை ஆசீர்வதித்து உன் தேவைகளை அணுவணுவாய் சந்திக்கிற கர்த்தருக்கு முன்பாக நீ முழங்கால் படியிடாமல் நிறுத்தினா ஆண்டவர் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார்? அல்லேலூயா. புரிஞ்சுதா? புரியலையா? அப்ப ஆண்டவர் பாருங்க எவ்வளவு காரியத்தை நமக்கு செய்து கொடுக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கும்போது அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் என்ன செய்யறாங்க? துப்பி முழங்கால் படித்து அவரை வணங்கினார்கள். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனை நீ பண்ணுனா கூட முழங்கால் படித்துதான். ஆமென். நானும் நீ முழங்கால் படிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கோம். எதற்காகனா வாழ்த்துதலையும் துதிகளையும் ஸ்தோத்திரத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். இது அவருக்கு செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். 9:36 இருந்து வாசிக்கலாம். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36 இருந்து வாசிக்கலாம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தோற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேதுருடைய ஒரு சீஷி இருந்தாள். யாருடைய? பேதுருடைய ஒரு சீஷி என்ன செய்றார்? இருந்தாள். அவள் பேரு தபித்தாள். இல்லையா? அந்த தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால் அவர் நற்கிரிகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார். நம்ம எத்தனை பேர் செய்யறோம்? நம்ம ஆளுங்க சூப்பர். நான் எந்த இடத்துல குறை சொல்லவே மாட்டேன். கேட்கறதுக்கு முன்னாடியே நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாகவே செய்கிற பிள்ளைகள் இந்த பிள்ளைங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லைன்னு சொல்றீங்களா? வெரிமா ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் கவனிச்சுட்டே இருக்கார். மனத்தாழ்மையா ஆண்டவருக்கு செய்யும் பொழுது, மனத்தாழ்மை முழங்கால் படிக்கும் பொழுதே கர்த்தர் இவ்வளவு செய்யறாருன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு செய்யும் பொழுது எவ்வளவு செய்வாரு? அல்லேலூயா. பிரைஸ் காட். அவர் வாசிக்கலாம். வாசிங்கம்மா. அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். இது யாரு? பேதுருடைய ஒரு சீஷி. அவர் என்ன செய்யலாமா? நற்கிரிகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார். அவளுக்கே இந்த நிலைமை, அவளுக்கே சாவு இல்லையா? வியாதிப்பட்டு செத்து போயிட்டு நம்ம என்ன தியான தர்மம் செஞ்சுட்டு இருக்கிறோம்? எல்லாம் சேர்த்து வைக்கணும் நம்ம இல்லையா? எல்லாம் சேர்த்து வைக்கணும். கொரோனா வந்துச்சு, எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிடுச்சு இல்லையா? கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கணும். எங்கேயோ ஆன்லைன்ல பார்த்து என்ன செய்யறாங்க? எவனோ கொண்டு வந்து ஜேசிபி போட்டு கொண்டு போய் உள்ள போட்டு மூடிட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன செய்யறோம்? சேர்த்து வச்சு என்னத்தை கொண்டு போறோம்னே தெரியுது. ஆனா இல்லாதவங்கள கர்த்தருக்கு நன்மை நல்லா கரையில செய்யறாங்க. ஆனா நீங்க கவனிக்கும் பொழுது தபித்தா பாருங்க இல்லையா? நற்கிரியைகளை செய்கிற, எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு மகள். நம்மள மாதிரி பிணத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இது செய்யலாமா வேண்டாமா? இது பண்ணலாமா வேண்டாமா? இது எதுக்கு செய்யணும்? இது எதுக்கு பண்ணணும்? ஏன் பண்ணணும்? ஏன் செய்யணும்? பாத்திரம் சாப்பிட்டு பாத்திரம் கழுவ முடியாது. நீ கழுவு, நீ செய், நான் பண்ணு. விட்டுட்டு ஓடு. உள்ளுக்குள்ள ஒரு சாத்தான வந்து அப்படியே உள்ள உட்கார்ந்து ஒரு ஐக்கியத்தை என்ன செய்யணும்னா அன்பு வைக்கணும். என்ன செய்யணும்? அப்போஸ்தலர் காலங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் வித்து என்ன செஞ்சாங்க? கொண்டு. இது என்ன? இது யாருடைய ஊழியம்? கர்த்தருடைய ஊழியம். வந்து நீ தாழ்மைப்படு. ஒருத்தர் இருந்தாரு, போய் ஒண்ணுமே தெரியாது, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. போய் டெய்லி என்ன செய்யுமா? சர்ச்சை கூட்டி பெருக்கி என்னென்ன வேலை சபைக்கு செய்யணுமோ அத்தனை செய்வாராம். ஆனா அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சாமா? யாராலுமே எதிர்பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொடுத்தாங்க. அல்லேலூயா. நீ நினைக்கிற சபைக்குள்ள வந்து கூட்டுனா பெருக்குனா இதெல்லாம் எனக்கு அவமானம் இல்லவே இல்லை. நீ ஆண்டவருக்கு செஞ்சு பாரு. ஆண்டவர் ஊழியத்தை நீ தாங்கி பாரு. அல்லேலூயா. எப்போதுமே எனக்கு செய்தி வரும். எல்லாமே ஏன் பாஸ்டர் இந்த சாப்பாடெல்லாம் நீங்க செய்யணுமா? வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சா போதும், மாசத்துக்கு ஒரு தடவை செஞ்சா போனோம். இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கொடுக்கிறது எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருமே கொடுக்கிற கூட்டம், செய்கிற கூட்டம். செஞ்சு பாரு. முன்னாடி முந்தி கொண்டு தான தர்மம் செய்வதற்கு நீ முந்தி ஓடி போய் நின்று செஞ்சு பாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா பாரு. தபித்தாள் பாருங்க, நற்கிரிகளை செய்தவர் யாரு? அம்மா எல்லாம் கேட்டுங்க. நற்கிரிகளை செய்தவர்கள் வாசிங்க. அந்நாட்களில்
அவன் வியாதிப்பட்டு மரணமடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே வைத்தார்கள். குளிப்பாட்டிட்டாங்க. செத்து போனவங்க என்ன செஞ்சாங்க? குளிப்பாட்டி வச்சுட்டாங்க. டவுட் இல்ல. யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா தான் நம்ம கேட்கணும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க? தபித்தால குளிப்பாட்டி மேல் வீட்டுல கொண்டு போய் வச்சாச்சு. நற்கிரிகளை செய்தவன். வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்க. யோப்பா பட்டணம் ஆ. லிஸ்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று பேதுரு அவ்விடத்துல இருக்கிறார் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி பேதுரு, ஐயாவே சீக்கிரமா தாமதம் என்று நீங்க என்ன செய்யுங்க, வாங்க, உங்களுடைய தபித்தா உங்களுடைய சீசி என்ன செய்யறா, மறித்து போனா, குளிப்பாட்டி இப்ப என்ன செய்யறோம், மேல் வீட்டுல நாங்க வச்சிருக்கோம்னு சொல்லி அங்க சொல்றாங்க. வாசிங்கம்மா. இரண்டு மனுஷனை அவரிடத்துக்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவருடைய கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது மேல் வீட்டை அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது அங்கிகளையும் வஸ்திரங்களை காண்பித்து சூழ்ந்து நின்றார்கள். தபித்தா இப்படி இருக்குமோ, உயிரோடு இருக்கும்போது எல்லாம் செஞ்சு முடிச்சான். அவெல்லாம் பாருங்க என்னென்ன அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஷால் பண்ணிருக்கிறா, அதை பண்ணிருக்கா, இதை பண்ணிருக்கா, என்ன சூப்பரா இருக்கு எல்லாம் காண்பிக்கிறாங்க. விதவைகள்லாம் வந்து அங்க நின்று அழுகிறாங்க. தபித்தா செத்துட்டாலே அப்படின்னு சொல்லி நற்கிரிகளை செய்தவள், தான தர்மம் செய்தவள், எல்லாருக்கும் உதவி செய்தவள் செத்துட்டாலே சொல்லி எல்லாரும் வேதனைப்படுறாங்க. குளிப்பாட்டி மேல் வீட்டுல வச்சிருக்காங்க. பேதுருக்கு 2 பேரும் கூட்டிட்டு வந்து அனுப்புறாங்க. பேதுரு வந்தாச்சு. நடக்குது பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போமே. வாசிக்கலாம். பேதுரு எல்லாரும் வெளியே போக சொல்லி செய்து கரங்களை தட்டுது. அல்லேலூயா. பேதுரு என்ன செய்யறார், எல்லா விதவைமார்கள் முதியோர் எல்லாம் வெளியே, கெட் அவுட், ஒருத்தர் உள்ள இருக்க கூடாது. அல்லேலூயா. அவர் சொல்றார், எல்லாம் வெளியே போங்க, எல்லாம் வெளியே போங்க, அறை கதவை தாளிடு, அந்த இடத்துல உன் பிதாவிடத்துல வேண்டுதல சொல்லு, கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். அப்ப சொல்றாரு பாருங்க, பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி, பேதுரு ஐயா முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்றாருன்னு சொன்னா அங்க என்ன நடக்குது? ஹல்லேலூயா. அப்போ பேதுருடைய வாழ்க்கையில ஒரு முழங்கால் படியிட்டு ஒரு ஜெபிக்கும் பொழுது அங்க ஒரு அற்புதம் நடக்குதுன்னு சொன்னா, உன்னுடைய வாழ்க்கையில நீ முழங்கால் படியிட்டு நீ ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யலாம்? அடுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம பெட்டு இல்லையா, ஜெபிக்கிறதுக்கு என்ன செய்யறோம்? அதை யூஸ் பண்றதே இல்லையா. ஜாலியா உட்கார்ந்துக்கிற, ஜாலியா நின்னுக்கிறோம். 2 நிமிஷம் நம்மளுடைய ஜெபமே கூத்தாடி மாதிரி இருந்தது இல்லையா. பாதி தூக்கம், பாதி கலக்கம், வேதனை, அறிவறி எல்லாமே சேர்ந்து இருக்கு. குடும்ப ஜெபம் நம்ம வீட்டுக்குள்ள சரியா நடக்கிறது. குடும்ப ஜெபம் கரெக்டா நடந்துச்சுன்னு வச்சுக்க, நம்ம ஜெயிச்சிரும். அல்லேலூயா. இப்ப சொல்ல பாருங்க, அவர் போக செய்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி வனத்துக்கு முன்பாக, பிரேதத்துக்கு முன்பாக புறமாக திரும்பி ஒரே ஒரு வார்த்தை தான், முழங்கால் படிட்டு நீ ஜெபம் பண்ணி நீ சொன்னா போது, தபித்தாலே நீ எழுந்திரு என்றான். அப்பொழுது அவன் தன்னுடைய கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். யாரை பார்க்கிறார்? முழங்கால் படியிட்டு ஜெபித்து தபித்தாலே எழுந்திரு என்று சொல்லி அந்த முழங்காலிலே நிற்கிற பேதுருவை பார்த்து அவர் எழுந்து உட்கார்ந்தார். நானும் நீயும் உட்கார்ந்தா சும்மா உட்கார கூட, வீட்டுல முழங்கால் படியிட்டு போட்டு பாரு, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு செத்து போன பெண்ணை ஆண்டவரால உயிர்ப்பிக்க முடியும். அந்த முழங்கால், அந்த ஜெபம் ஆண்டவர் சொல்றார், அந்த தபித்தாலே உயிரோடு கூட தான தர்மம் செய்த அந்த மகளை உயிரோடு கூட எழுப்பி பிரேதத்துக்கு முன்பாக நின்று சொன்ன வார்த்தை இது. முழங்கால் படி என்று நீ நினைச்சுக்காத, சாதாரணமா நினைச்சுக்காத. அல்லேலூயா. முழங்கால் நீ சும்மா உட்கார்ந்துட்டு கேலி கூத்தா நீ நினைச்சுக்காத. ஆண்டவர் அப்பேற்பட்ட காரியங்கள் செய்ய. பாரு, பேதுருவை பார்த்து உட்கார்ந்தால் வாசிங்க. இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. இல்ல 41 வாசிங்க. அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து
அவளை உயிருள்ளவளாக அவருக்கு முன்பாக நிறுத்தினார். உன்னுடைய ஜெபம் வந்து உண்மையான ஒரு ஜெபமா இருந்தா, இந்த தேவன் உன்னுடைய தேவனா இருந்தா, எக்ரோனின் தேவன் உன்னுடைய தேவன் இல்ல, பாகால் சேபுடைய தேவன் உன்னுடைய தேவன் இல்ல, இஸ்ரவேலிலே இவரை போல ஒரு பெரிய தேவன் இல்லை என்று சொல்லுங்க. அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். நாகமல்ல சொன்னா இல்லையா, இஸ்ரவேலில் இவரை போல வேற தேவன் இல்லை. ஆண்டவரே, நீ இஸ்ரவேல்ல தேவன் இல்லையா நீ சொல்லி எக்ரோனுக்கு ஓடுற, அடி நெருப்புல போய் விழுந்து சாகு. நீ எந்த படுக்கையில இருக்கியோ அதே இடத்துல நீ நாசமா. முதல்ல வந்திருக்கணும், முதல்ல வந்திருந்தா எல்லாம் தெரிஞ்சிடும். பாதி முடிஞ்சிச்சு. சரி பரவாயில்ல, முதல்ல வந்தவங்களுக்கு ஆசீர்வாதம், கடைசியில் வந்தவங்களுக்கும் ஆசீர்வாதம். கரங்களை தட்டுவோமா? அப்ப ஆண்டவர் சொல்ல, எழுந்து பரிசுத்தவான்களுக்கும் விதவைகளுக்கும் அவர் அறிமுகப்படுத்துகிற நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. வாசிக்கலாமா? இன்னொரு பகுதியை நாம் வாசிக்கலாம். சாரி, ரோமர் எழுதின புத்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். 11:4 எடுத்து வாசிக்கலாம். 11:4 எடுத்து வாசிக்கலாம். இது பெருசா ஆழமா போக முடியாது, இருந்தாலும் சும்மா ஒரு வார்த்தைக்காக அதை நான் சொல்லுகிறேன். ஒன்னுலேருந்தே வாசிங்க, 11 வாசிங்க. 11 வாசிங்க. ரோமர் 219 பக்கத்துல இருக்கு. இப்படி இருக்க தேவன் நம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் நாம் முன்னறிந்து கொண்ட நம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்கிறதே அறியீர்களா? வேதம் சொல்லி எலியாவை குறித்து சொல்கிற வேதம் சொல்கிறது நீங்க தெரியாதா? உங்களுக்கு தெரியும் தானே எலியா கிட்ட என்னென்ன காரியங்கள் நடந்துச்சு, இப்பதான் பார்த்துட்டு வரும் இல்லையா? ஆனா தொடர்ந்து வாசிங்க. அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து எடுத்து போட்டார்கள். எலியாவுடைய காரியம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க ஒருத்தர் மாத்திரம் என்ன செய்யறாங்க, நீதியா வர்றாங்க. வாசிங்க. பிராணி வாங்க தேடுகிறார்களே, இஸ்ரவேலுக்கு விரோதமாக விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன். அல்லேலூயா. அங்கே தெய்வத்துக்கு முன்னாடி போய் நீ முழங்கால் படி போடுறத அடிச்சு கொன்றுவார். அல்லேலூயா. விளாசி விட்டுருவார். ஆண்டவருக்கு முன்னாடி போய் முழங்கால் படினா வானத்துல அக்கினி வரும் இல்லையா? வியாதிப்பட்ட சுகப்படுத்துவார், செத்து போனா உயிரோடு எடுப்பார். எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஜெபத்துல செய்து கொடுப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆவியானவர் பேசுறாரா பேசலையா? பேசுறாரா? அப்ப சொல்றாரு இல்லையா? எத்தனை பேராமா? 7000 பேர். ஒருத்தர் 2 பேர் இல்ல, 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதை. நீ அந்நிய தெய்வத்துக்கு முன்னாடி போய் நீ முழங்கால் படிட்டு அங்க வேண்டுதலையும் தேங்காய் உடைக்கிற அது இது ஏதாச்சும் பண்ணிட்ட இல்லையா? நீ அவ்வளவுதான், ஆண்டு முடிச்சு கட்டிடுவாரு. ஆனா முழங்கால் படிக்கிற 7000 பேரை கர்த்தர் தனக்காக வைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். இன்னொரு பகுதி வாசிக்கலாம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது அழகாய் சொல்கிறது நாம் வாசிக்கலாம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது 95:6 எடுத்து வாசிக்கலாம். முடிக்கிற கடைசி ஒரே ஒரு வசனம் இருக்குது. 95:6 எடுத்து வாசிக்கலாம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக, ஓ thank you Lord Jesus. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். வேற யாருக்கு சொல்றீங்களோ இல்லையா அவருக்கு சொல்ல வேண்டும். என்னன்னு சொல்ல போறீங்க? வாசிங்கம்மா, வாசிங்கம்மா, வாசிங்க. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக, வேற யாருக்கு முன்பாக இல்ல இல்லையா? அந்நிய தெய்வங்களுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டவங்கள, பாகாலுக்கு முன்பாக போட்டவங்கள வெட்டி கொண்டு போட்டாங்க. ஆனா முழங்கால் படியிடாத 7000 பேரை கர்த்தர் ரட்சித்தார். இங்கே சொல்லும் பொழுது பாருங்க, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் கடையிடுவோம் வாருங்கள். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். எவ்வளவு பிரச்சனை வச்சிருக்க உங்க வீட்டுக்குள்ள சொல்லு, டாடி கிட்ட சொல்லு, இன்னைக்கு சொல்லு இல்லையா? டாடி கிட்ட சொல்லு, இவ்வளவு பிரச்சனை என் வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ கேட்கலாம். தயவு செஞ்சு, ஏன்னா நீ முழங்கால் படியிடவே இல்லை. அல்லேலூயா.
இப்ப போய் முழங்கால் படிட்டு சொல்லி டேடி கிட்ட இல்லையா, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து, எப்படியாமா பணிந்து குனிந்து அப்படியே நின்னுக்கிட்டு நீ ஆர்டர் போட்ட அவ்வளவுதான் இல்லையா, நின்னுகிட்டே ஆர்டர் போட்டுறாரு. கூடுமானால் அப்படியே சாஸ்திரமா பணிஞ்சு இல்லையா ஆண்டவர்கிட்ட கேட்டு பாரு. அடிமையா அவர் வைக்கணும்னு விரும்பல, உங்களுடைய தாழ்மையை கர்த்தர் பாரு. அல்லேலூயா. ஆதாம் ஏவலை படைக்கும் அதை கீழ்ப்படிவான்னு சொல்லி ஆண்டவர் பார்த்தாரே தவிர அவளை தண்டிக்கணும் கர்த்தர் பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. அப்ப அவர் சொல்லுகிறார் பாருங்க, அவர் நம்மை உண்டாக்கின என்னமா நம்மை உண்டாக்கின. யார் நம்மை உண்டாக்கினார்? யார் நம்மை தாயுடைய வயிற்றிலிருந்து எடுத்தாரு இல்லையா? என்னுடைய தாயுடைய கருவை காண்பதற்கு முன்னாடி என்னுடைய கருவை கண்டவர் அவர் இல்லையா? உன் தாய் உன் தகப்பன் கைவிட்டா நான் உன் என்ன செய்ய மாட்டேன், கைவிட. இப்படி வசனங்களை சொல்லிக்கிட்டே போலாம், அடிக்கிட்டே போலாம். ஆனால் இங்கே சொல்ல நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருத்தர் இல்லை, நம்ம அத்தனை பேரும் நாம் முழங்கால் படிட்டு பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு கொள்வோம். வாருங்கள். வீட்டுக்குள்ள வந்தோம்னா நம்ம என்ன செய்யணும்? முழங்கால் படிட்டு எல்லாம் உட்கார்ந்து இல்லையா அழகா முழங்கால் படிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுதுதான் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் முடிக்கிற சீக்கிரமா முடிக்கணும். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 3:15 இருந்து வாசிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமா வாசிக்கலாம், முடிச்சிடும். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு என்ன சொல்றாங்க? நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற யாருங்கம்மா? நம்முடைய கர்த்தராகிய என்னைக்குமா அதை சொல்லணும்? எதற்காக இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்ல வேண்டும்? வேதம் எதற்காக இது சொல்ல வேண்டும்? பவுல் எதற்காக இது சொல்ல வேண்டும்? தேவ ஆவியானவர் வாயில எதற்காக இந்த வார்த்தையை வைக்க வேண்டும்? நல்லா கவனிக்க வேண்டும். அந்த வார்த்தையை சொல்லு. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. யாரையாமா? யாரை? முதல்ல வாசி. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. என்ன சொல்லணுமா? நம்முடைய நீங்கள் அவருடைய ஆவியினாலே வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்திலே கிறிஸ்து உங்கள் இதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பு அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து முழங்கால் படிக்கிற பொழுது இந்த ஆண்டவருடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு, இவனால என்ன செய்ய முடியும், இவை எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. அநேக காரியங்களை கர்த்தரால் செய்ய முடியும். கர்த்தராகிய பிதாவுக்கு முன்பாக அவருக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு நீ அப்படியே சிந்திக்கும் போது அவருடைய ஆழம், அவருடைய அன்பு அகலம் நீளம் எப்படிப்பட்ட அளவிடவே முடியாது இல்லையா? அவருக்கு ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை. அப்பேற்பட்ட ஜீவன தேவன், தொடக்கமே கிடையாது, முடிவே கிடையாது. அந்த தேவனுக்கு முன்பாக இருக்கிறோம். அதனாலதான் சொல்றேன், விசுவாசத்துல நம்ம என்ன செய்யறோம்? வாசிக்க. அன்பின் அகலம் நீளமும் ஆழம் உயர்ந்து இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் அவர் என்ன சொல்றார்? தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஜபம் பண்ணு, முட்டிகள் போட்டு நீ பண்ணும் வேண்டிக் கொள்கிற காரியம் இதெல்லாம் வேண்டிக். அல்லேலூயா. அப்ப அடுத்து சொல்றேன், நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் பாருங்க, மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராய் அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு அதிகமாய் நம்ம வேண்டிக் கொள்ள நினைப்பதற்கு அதிகமாய் செய்கிற அவருக்கு முன்னாடி போய் நீ முழங்கால் படியிடு. மலையை போல இருக்கிறவருடைய பிரச்சனை பனியை போல மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பிரச்சனை இருக்கு இப்ப சொல்லு. இப்ப சொல்ல என்ன பிரச்சனை உங்ககிட்ட இருக்கு? இந்த வேதத்தை தான் நான் எடுத்து போதிக்கிறேன்.
இந்த தேவன் கொடுத்த இந்த வார்த்தை 7 தரம் புடமிடப்பட்ட இந்த வார்த்தை வெள்ளிக்கோப்பான சுத்த அன்று வார்த்தையா இருக்குது, அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்குது இல்லையா? இது தோற்று போகாது. கர்த்தர் உன்னை நடத்துவார், நம்மை நடத்துவார். தேவனுக்கு முன்பாக நீ முழங்கால் படியிடும் பொழுது வியாதிகள் பறந்து போகும், மரணம் பறந்து போகும். அல்லேலூயா. நீ தேவனுடைய மகனா இருந்தார், மகளா இருந்தார், கர்த்தர் நிச்சயமா உன் ஜெபத்தை கேட்பார். இன்னைக்கு நீ சுத்தமாக பரிசுத்தமாக, யாரை நீ ஏமாத்தாத, யாரை நீ வஞ்சித்தாத, யாருக்கு விரோதமா நீ நிக்காத, உண்மையா இருக்கிறியா? இப்ப சொல்லு, இனி என்னுடைய வாழ்க்கையில நான் உண்மையா இருப்பேன்னு சொல்லி கையை தூக்கி சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரை ஏமாற்றக்கூடாது. நீ கணவனை ஏமாத்துறியா, மனைவியை ஏமாத்துறியா, பிள்ளைகளை ஏமாத்துறியா, சபையை ஏமாத்துறா உனக்கு முக்கியம் கிடையாது. நீ கர்த்தரை ஏமாத்தாம இருக்கணும். உனக்காக அக்கினியை கொடுக்கிற தேவன் இல்லையா? சாலமோன் தேவனுடைய ஆலயத்தில் முழங்கால் படித்து கைகளை உயர்த்தி அவன் சொல்லி ஜெபித்து ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் நிலை பெற வேண்டும். இன்னைக்கு இந்த சபையில இந்த இடத்துல கர்த்தர் உடைய ஜெபத்தை கேட்பார். அப்படியே கண்களை மூடலாம். கண்களை மூடி யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, வானத்திலிருந்து இறங்கின அக்கினி, 50 பேருடைய அக்கினி இறங்கினது சுவாமி. அந்த 50 பேரை பட்சித்து கொண்ட அந்த அக்கினி ஆண்டவரே கர்த்தாவே, 2ஆம் முறை அந்த 50 பேரும் தலைவனையும் பட்சித்து கொண்டார். 3ஆம் முறை சுவாமி அவன் முழங்கால் படித்து எங்கள் ஜீவனுக்கு பிரியமா இருக்கட்டும் என்று சொல்லும் பொழுது, ஆண்டே முழங்கால் படியிடும் பொழுது எவ்வளவு பேர் வல்லமை என்பதை நான் அறிந்திருக்கிறோம். ஆண்டே, இன்னும் இடத்துல வல்லமை உண்டு, இன்னும் இடத்துல பலன் உண்டு. அப்பா, நீங்க வாங்க, நீங்க வந்து உதவி செய்யுங்க. இந்த முழங்கால் யுத்தத்திலே இந்த குடும்பமானது உட்கார வேண்டும். நாங்கள் இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது, எங்க வீட்டுக்குள்ள போகும்பொழுது, எங்க வெளிஸ்தலத்தில் நிற்கும் பொழுது, எந்த இடத்துல நாங்கள் ஒரு சின்ன அளவு கூட கரை இல்லாமல் குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும். அன்பு, ஆழம், அகலம், நீளம், உயரம் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கும் பொழுது, தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் முழங்கால் படித்து ஜெபிக்கலாம். கண்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா, நாங்கள் நன்றியோடு Praise God. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திர ராஜா. தேவாவியானவர் நம்மிடம் உலாவிக் கொண்டிருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்க மத்தியில நீங்க ஆசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல கூட ஆண்டவரே எங்களுடைய எல்லா மனக்கண்களை திறந்து தந்ததற்காக நன்றி. உங்க மன்னாவை கொடுத்தீரோ, மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா, நாங்கள் முழங்கால் படியிடும் போது எப்பேற்பட்ட வல்லமை கடந்து வருகிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, எங்களுக்கு தெரியப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் முழங்கால் நிமித்தமாக எங்களுடைய வியாதிகள், பலவீனங்கள், கடன்கள் ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து போகட்டும் ராஜா. துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, மகனை மறைத்து எங்களோட பேசினீங்க ராஜா. அப்பா, அதுக்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதுவரைக்கும் நாங்கள் ஒரு தாழ்மை இல்லாமல் இருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து ஆண்டவரே. அப்பா, உமக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறோம். அப்பா, கிருபை செய்வீராக. எங்களோட பேசின கிருபைக்காக நன்றி, உணர்த்தியதற்காக நன்றி, உங்க வல்லமைக்காக நன்றி. சர்வ வல்லவருக்கு முன்பாக நாங்கள் பணிந்து குனிந்து ஆண்டவரை முழங்கால் படியிடுகிறோம் ராஜா. அப்பா, வல்லமையாக எங்களை பயன்படுத்துங்க ராஜா. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. வந்த பிள்ளைகள் வந்த வண்ணமா எல்லா ஆண்டவரை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கடந்து செல்ல தகப்பன் பெரிய காரியத்தை செய்வீராக. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையா இறங்குங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் ரட்சகருமா இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். யாராவது ஜெபிக்கிறதுனா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த கூடுகைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த முழங்கால் படியிடும் போது ஆண்டவரே, தேவன் ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்கிறீர் என்று ஆண்டவரே நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாக நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, அப்பா, உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே அமரும் போது ஆண்டவரே, முழங்கால் படியிடும் போது ஆண்டவரே, என் தேவன் செய்கிற காரியம் மிகவும் பயங்கரமாய் இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அற்புதத்தை செய்கிற தேவனே, அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தானியேல் 3 முறை ஆண்டவரே, அப்பா, உம்மை துதித்த போது ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சிங்கத்தின் கெவியில் போட்ட போதும் ஆண்டவரே, என் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே இன்று எங்களோடு பேசின வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில்
இடத்துல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே மிகவும் பெரிதாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எலியாவோட ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த போர் சேவகரில் ஆண்டவரே முழங்கால் படியிட்ட ஆண்டவரே வேண்டிய போது அவர்களை தப்புவித்தீர் ஆண்டவரே. அப்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அடியானுடைய ஜெபத்தை நீர் கேட்ட ஆண்டவரே, இந்த இடத்தில் நீர் ஆண்டவரே அப்பா எங்களோடு மகிமையாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருப்பதற்காக நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த இடம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் அசைவாடுகிற இடம் ஆண்டவரே. அப்பா இந்த இடத்தில் நீர் அற்புதங்களை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாத ஆண்டவரே, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொடுக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தாசனை கொண்டு நீர் பேசுகிற வார்த்தை ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. திரும்ப திரும்ப எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவன் பெரியவர் ஆண்டவரே. அப்பா நீ செய்ய போகிற காரியம் மிகவும் பெரிதாய் இருப்பதற்காக மறுபடியும் உங்களுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்தித்து கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருடைய உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் உடைய கல்வாரி ரத்தத்தினால் நீ மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டுமா இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வழி நடத்துங்க, இன்னும் அநேகர் வர தேவன் உதவி செய்ய வேண்டுமா இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கிற மகிமையெல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீர். ஆமென். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் வெற்றி கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நேரில் வந்த உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you.